இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடன் சகோதர சகோதரிகளாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்களாய், உலகத்திற்குரியவர்களாய் இராதபடி உலகத்திலிருந்து உன்னதத்திற்குரியவர்களாய் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிற அன்புக்குரிய தேவஜனமே, அன்பு சகோதர சகோதரிகளே, முதியவர்களே, பெற்றோர்களே, இளைஞர்களே, கன்னியர்களே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடைய செய்தியை நேரலையிலே கேட்கிற நண்பர்களே, முகநூல் நண்பர்களே, மற்றுமுள்ள அனைத்து தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் நான் இந்த நாளில் நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே இந்த நாளின் செய்திக்கு நேராக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்திக்கு உங்களை அழைக்கிறேன். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம் அனைவரோடும், கிறிஸ்துவின் வருகை மட்டும் அவர் நம்மை தமக்கென்று அவருடைய பரிசுத்தத்திற்கு வந்திடத்தக்கவர்களாய் நம்மை பரிசுத்தமாக்கி புடமிட்டு சுத்திகரித்து மறுரூபப்படுத்தும் வரையிலும் கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருக்கட்டும் என்று உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி இந்த நாளின் செய்திக்கு நேராக உங்களை அழைக்கிறேன். ஏன் கிறிஸ்துவின் வருகை மட்டும் கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாகவே அவர் நம்மை புத்துருவாக்கம் செய்கிறார், புதுப்பிக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் வந்தட்டும் வரை நம்மை அவர் உபத்திரவங்களின் வழியாய், பாடுகளின் வழியாய், ஏமாற்றங்கள், தோல்விகள், இழப்புகள், எல்லாமைகள், தரித்திரங்கள், வறுமை, வியாதிகள், துன்பங்கள், போராட்டங்கள், கலக்கங்கள், பயங்கள், சஞ்சலங்கள், சத்துருக்களின் சதிமோசங்கள், மரணக்கண்ணிகள், மரணக்கட்டுகள், மரண வியாகுலங்கள், இவைகளின் வழியாகத்தான் நம்மை நடத்துவார். நிச்சயமாக உல்லாசமாக, சுகபோகமாக, ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளலாம், கிறிஸ்துவின் ஆவியை, சத்திய ஆவியான ஆவியை பெற்றுக்கொள்ளலாம், பரிசுத்தமாகிவிடலாம், மறுரூபமாகிவிடலாம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக நாம் ஒரு நாளும் கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுருவாக்கம் செய்யப்பட முடியாது. ஆனால் லகுவாக, ஆடம்பரமாக, உல்லாசமாக வாழ்ந்து கொண்டே நாம் பரிசுத்தவான்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று மறுபடி பிறந்து அந்நிய பாசை வீசி பரலோகம் சென்று விடலாம் என்று கூறுகிற இந்த புறம்போக்கு வேத வசன சத்தியங்களுக்கு அப்பாற்பட்ட ஆடம்பர செய்திகளை, ஆசீர்வாத செய்திகளை நீங்கள் விரும்பினால் அப்படிப்பட்டவர்களை சார்ந்து கொள்ளுங்கள். அது நிச்சயமாக ஒரு நாளிலே கர்த்தர் சொல்லுவார், நான் உங்களை அறியேன். அதான் நீங்கள் நற்செய்தி பகுதிகளிலே படிக்கலாம். அநேகர் சொன்னார்கள், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், வியாதியஸ்தர்களை குணப்படுத்தினோம், மரித்தோரை எழுப்பினோம், பிசாசுகளை துரத்தினோம், அதை செய்தோம், இதை செய்தோம், அற்புதங்களை செய்தோம், அதிசயங்களை நடப்பித்தோம் என்று அவர் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டார், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை அறியேன். உங்களுக்கென்றும் பிசாசுக்கென்றும் அவனுடைய சேனைகளுக்கென்றும் ஆயத்தமாக்கப்பட்ட அக்கினி, நரகாக்கினி கடல் ஆயத்தமாயிருக்கிறது, அங்கே போங்கள் என்று சொன்னார். நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் காத்திருந்தோம் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் வருகைக்காக, மணவாட்டிகளாய், மணவாட்டியின் தோழிகளாய் காத்திருந்தோம். ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும், எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று கூப்பாடு போட்டார்கள் 5 கன்னியர்கள், புத்தி இல்லாத கன்னியர்கள். 10 கன்னிகைகள் நிகழ்விலே, மத்தேயு நற்செய்தி நூலிலே அவர் சொல்லுவார், 10 பேர் காத்திருந்தார்கள் மணவாளனாகிய கிறிஸ்துவின் வருகைக்காக. யாராக? மணவாளனின் தோழிகளாக அல்லது மணவாட்டியின் தோழிகளாக 10 பேர் இருந்தார்கள். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களும் காத்திருக்கிறார்கள். அந்த 10 கன்னியர்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த உலகத்தில் இருக்கிற உலகளாவிய கிறிஸ்தவர்கள். அவர்கள் ஊழியக்காரர்கள்,
போதகர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், விசுவாசிகள் அனைவரையும் உள்ளடக்கி சொல்கிறார். 10 கன்னியர்களிலே 10 பேர் காத்திருந்தார்கள். உலகளாவிய கிறிஸ்தவம் அனைத்தும் காத்திருக்கிறது கிறிஸ்துவின் வருகைக்காக. மணவாட்டியின் தோழிகளாய் கல்யாண சாலைக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அவர்கள் இன்று கூவி விற்பனை செய்யப்படுகிற இந்த உலகத்திலே, உலகளாவிய கிறிஸ்தவத்திலே, ஒரு இடத்திலே 2 இடத்திலே, ஒரு ஊழியர் 2 ஊழியர் என்றல்ல, உலகளாவிய கிறிஸ்தவத்திலே ஆடம்பரமான கிறிஸ்தவத்தை பின்பற்றி உல்லாசமாய், சுகபோகமாய், ஐஸ்வர்ய பெருக்கத்தோடு வாழுகின்ற இவ்வுலக கிறிஸ்தவத்தை பின்பற்றி அவர்களை புரட்டு உபதேசங்களை கேட்டு நாங்களும் ஆவியின் அபிஷேகம் பெற்றுவிட்டோம், மறுபடி பிறந்து விட்டோம், இனி மணவாளனாகிய கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு காத்திருந்தவர்கள் கூட்டத்திலே 5 பேர். சுமார் இந்த உலகளாவிய கிறிஸ்தவத்தில் அந்த வசனங்களில் 10 கன்னிகைகளின் அடிப்படையிலே, அந்த ஓமையின் அடிப்படையிலே கூறுவதானால், இந்த உலகளாவிய கிறிஸ்தவத்திலே பாதி பேர் எப்படி இருக்கிறார்கள்? புத்தியற்றவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் உலகத்தின் செல்வத்தை, சம்பாத்தியத்தை பெருக்கிக் கொள்வதிலே புத்திமான்களாய், ஞானிகளாயிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய பிரசங்கங்கள் செவிக்கு இன்பமானவைகளாய் நீங்கள் ஈஸியாக எந்த உபத்திரவங்களும் கடின பிரயாசங்களும் இன்றி பின்பற்றுவதற்கு லகுவாக இருக்கும். அப்படிப்பட்ட செய்திகளை கேட்டவர்கள், கொடுத்தவர்கள், கொடுக்கிறவர்கள், அவைகளை பின்பற்றுகிறவர்கள், உலகத்திலே ஆடம்பரமாய், உல்லாசமாய், ஐஸ்வர்யமாய், மனவிருப்பம் போல் வாழுகிறவர்கள் எல்லோரும் சொல்லிக் கொள்கிறார்கள், நாங்கள் மணவாளனாகிய கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறோம், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று. ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய வருகையின் வேளையிலே இவர்கள் பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகங்கள் பறந்து போகிறது. அவர்களுடைய தீவட்டியாகிய, ரட்சிப்பின் தீவட்டியாகிய விளக்கு அணைந்து போகிறது. தீவட்டி என்றால் அவர்களுடைய ரட்சிப்பின் பாத்திரமாகி இருதயம், ஆத்துமா எரிந்து பிரகாசிக்காமல் அணைந்து விடுகிறது. காரணம், இவர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் ஆவிகள் அந்நிய ஆவிகள், அருவருப்பின் ஆவிகள், அசுத்த ஆவிகள், குறி சொல்லுகிற ஆவிகள், கள்ளக்கிறிஸ்தவன் ஆவிகள், கள்ளத்திற்கு தரிசிகளின் ஆவிகள், வலு சர்ப்பத்தின் ஆவிகள், மாயைகள். இந்த ஆவிகள் மணவாளனாகிய கிறிஸ்துவின் வருகையிலே சிதறி ஓடிவிடும். இவர்களுடைய ரட்சிப்பின் பாத்திரங்கள் அணைந்து போகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? வெளியிலே விற்கிறவர்கள், விற்றுக்கொண்ட இந்த ஆவிகளை விற்பனை செய்கிறவர்கள் இன்றைய தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், ஊழியக்காரர்கள் கூவி விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மணவாளனாகிய கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் கவலை இல்லை, அவரோடு கூட பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்கிற ஆதங்கமும் இல்லை. அவர்களுக்கு தங்களுடைய கல்லாப்பட்டி நிறைய வேண்டும், ஐஸ்வர்ய பெருக்கத்தின் பைகள் நிரம்ப வேண்டும். அவர்கள் அன்றும் அசுத்தாவிகளை கூவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பரிசுத்தாவி, பரிசுத்தாவி, பரிசுத்தாவி என்று. இவர்கள் அங்கே சென்று காசு கொடுத்து, விலை கொடுத்து வாங்கினார்கள். தங்கள் தீவட்டிகளை திரும்பவும் எரிய வைத்தார்கள். அங்கே வாசலிலே வந்துவிட்டார். வாசலிலே சென்று கல்யாண சாலையிலே மணவாளனாகிய கிறிஸ்து வந்துவிட்டார். காத்திருந்த புத்தியுள்ள கன்னிகைகளாகிய 5 கன்னிகைகள், இந்த உலகத்தின் கிறிஸ்தவர்களிலே பாதி பேர் கிறிஸ்துவோடு கூட கல்யாண சாலைக்குள்ளே, பரம எருசலேமுக்குள்ளே, பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். வாசல் அடைக்கப்பட்டாயிற்று. இவர்கள் விற்பனை செய்கிறவர்கள் விற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். கூவி பரிசுத்தாவியை கூவி விற்கிறவர்கள் விற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் மணவாளன் வந்துவிட்டு போய்விட்டார். இவர்கள் விற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன்? தங்களுடைய பணப்பை நிரம்ப வேண்டும். இங்கே அவர்கள் வாங்கி கொண்டு வந்தவர்கள் வந்து கதவை தட்டுகிறார்கள். ஆண்டவரே, நாங்களும் வந்திருக்கிறோம், எங்களுக்கும் கதவை திறக்க வேண்டும். முடியாது, உங்களை அறியேன். அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மணவாளனாகிய கிறிஸ்து சொன்ன ஒரே வார்த்தை, உங்களை அறியேன். அன்பான கிறிஸ்தவர்களே, இந்த 2 வார்த்தைகள், நான் 2 வார்த்தைகளை உங்களுக்கு சுவிசேஷங்களில் இருந்து எடுத்து சொல்லி இருக்கிறேன். ஒன்று, நாங்கள் அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம், அதை செய்தோம், இதை செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், வியாதிகளை குணப்படுத்தினோம், மரித்தோரை உயிரோடு எழுப்பினோம், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கொடுத்தோம்,
அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொன்னவர்கள் அனைவரையும் பார்த்து சொன்னார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். ஏனெனில் பிசாசுகளும் சில அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிறது, ஜனங்களை ஏமாற்றி வஞ்சிக்கிறது. அவர்களை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்றார். மற்றவர்களை, காத்திருந்தவர்களை, தோற்று போனவர்களை, பரிசுத்தாவி இல்லாமல் அந்நிய ஆவிகளோடு மணவாளனின் வருகைக்கு காத்திருந்தவர்களை உங்களை அறியேன் என்றார். காரணம் என்ன? இவர்களிடத்திலே அந்நிய பாஷையின் அடையாளம் இவர்களுடைய ரட்சிப்பின் அடையாளமாக இருந்தது. இவருடைய பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின், இவர்கள் பெற்ற அபிஷேகத்தின், பரிசுத்தாவி அல்ல, இவர்கள் பெற்ற உலகத்தின் ஆவிகளின் அடையாளங்கள் என்ன? ஆவிகளின் அபிஷேகத்தின் அடையாளம் அந்நிய பாஷையாக இருந்தது, தீர்க்க தரிசனங்களாக இருந்தது, குறி சொல்லுதலாக இருந்தது. ஆனால் வேத வசனம் கற்பிக்கிற எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களின்படியான வேதாகமத்தின் பழைய புதிய உடன்படிக்கைகளின் பிரமாணங்கள், வேத சத்தியங்கள், வேத வசனங்கள் ஆகிய பிரமாணங்கள் அவருடைய இருதயத்திலே, அவருடைய ஆத்மாவின் பலகையிலே கல்வெட்டுக்களாய் பதிக்கப்படவில்லை, எழுதப்பட்டிருக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவர்களுடைய இருதய பலகைகளிலே, மனசாட்சியின் பலகைகளிலே எழுதப்பட்டிருக்கவில்லை. இவர்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், இவன் கிறிஸ்துவுக்குரியவன், இவள் கிறிஸ்துவுக்குரியவள் என்கிற அந்த எழுத்து படிமம் அவர்களுடைய இருதயத்திலே இல்லை. அவர் சொன்னார், இந்த காத்திருந்து தோற்று போன கள்ள விசுவாசிகளை, கள்ள கன்னிகைகளை, கிறிஸ்துவின் வருகைக்காக வேடமிட்டு காத்திருந்தார்களே, அவர்களிடத்திலே சொன்னார், எங்களுக்கு திறக்க வேண்டும், எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று ஆண்டவரே ஆண்டவரே என்று தட்டி கொண்டிருந்த போது உங்களை அறியேன் என்றார். காரணம் என்ன? அவருடைய இருதய பலகைகளே கர்த்தருடைய வார்த்தைகள் இல்லை, பழைய புதிய உடன்படிக்கைகளின் பிரமாணங்களாகி சத்திய வேத வசன போதனைகள், பிரமாணங்கள் அவர்களுடைய இருதய பலகைகளிலே எழுதப்பட்டிருக்கவில்லை. இவர்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், இவர்கள் கிறிஸ்துவ என்று, இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவருடைய இருதய பலகைகளிலே பரிசுத்தாவியானவரால் எழுதப்பட்ட எழுத்து அடையாளம் இல்லை. பரிசுத்தாவியானவருடைய சாட்சியின் அடையாளம் அவருடைய இருதயத்திலே இல்லாமல் இருந்தது. அதனால் அவர் சொன்னார், உங்களை அறியேன். அன்பான கிறிஸ்தவர்களே, இவ்வுலக கிறிஸ்தவத்தை நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் நிச்சயமாக இந்த 2 பதில்களில் ஏதோ ஒரு பதில் மட்டுமே உங்களுக்கு பதிலாக கிடைக்கும் அன்று கிறிஸ்துவின் வருகையிலே. இல்லை, சத்திய வேத வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து அதை கை கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளின் படி நீங்கள் நடந்தால், கிறிஸ்துவின் வழியை பின்பற்றினால், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையாகிய பாடுகளை, உபத்திரவங்களை தானே சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். இந்த பாடுகளின் பாதையிலே நீங்கள் பயணித்தால் மட்டுமே நித்திய ஜீவனை அறுவடை செய்ய முடியும், நீங்கள் மறுபடி பிறக்க முடியும், நீங்கள் பரிசுத்தவான்களாய் தேவனாலே மாற்றம் பட முடியும். பரிசுத்த ஆவியானவராலே உங்கள் இருதய பலகைகளிலே வேதத்தின் பிரமாணங்களும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக முத்திரையும் உங்கள் இருதய பலகைகளிலே எரேமியா 31ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களின்படி உங்கள் இருதய பலகைகளிலே முத்திரையாக பதிப்பிக்கப்படும். இந்த முத்திரை இல்லாதவன் ஒருவனும், கன்னியவாசி அடையாளம் இருக்கிறது, இருக்க தரிசன வரம் அடையாளம் இருக்கிறது, பிசாசுகளை துரத்துகிற அடையாள வரம் இருக்கிறது, நான் பரலோகத்திற்கு சென்று விடுவேன் என்று மனப்பால் குடித்து கொண்டிருந்தால் அது கள்ளிப்பாலாக மாறிவிடும், நித்திய மரணத்துக்கு இழுத்து செல்லும் என்பதை கூறி நான் இந்த நாளுக்குரிய செய்திக்கு நேராக கடந்து வருகிறேன். அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருக்கிற எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை தேவைப்பட்டால் இன்னும் அதோடு கூட சில வசனங்களை சேர்த்து நான் உங்களுக்கு இந்த நாளுக்குரிய தியான செய்தியை தரலாம் என்று விரும்புகிறேன். நேற்றைய தினத்திலே ஒரு தவறு நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை நான் என்னுடைய பர்னிங் டார்ச்
கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் பப்ளிகேஷன்ஸ் என்கிற முகநூலின் இணை பக்கத்திலே என்னுடைய செய்திகளை தந்து கொண்டிருந்தேன். ஆனால் நேற்றைய தினத்திலே அந்த செய்தியானது கடைசி நிமிடத்திலே அவசரப்பட்டல்ல, எப்படி அது மாறியது என்று எனக்கே தெரியவில்லை. முகநூலின் பக்கத்திலேயே அந்த செய்தி கொடுக்கப்பட்டு விட்டது. சுமார் 3 மணி நேர செய்தி என்னவென்பதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுது அந்த இணை நூலிலே பர்னிங் டார்ச் கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் பப்ளிகேஷன்ஸ் என்கிற அந்த பக்கத்திலேயே அந்த 2 செய்திகளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. 2 செய்திகளாக வந்தது. சுமார் 2 மணி 7 நிமிடங்கள் முதல் பாகம். அது பைபிள் ட்ரூத்ஸ் என்கிற முகநூலின் பக்கத்திலேயே கொடுக்கப்பட்டு விட்டது. அது நெட் கனெக்ஷன் இல்லாததினாலே அது தடைப்பட்டது. தானாக அது ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு, அதாவது முடிவுக்கு வந்துவிட்டது. அதை முடித்து நான் போஸ்ட் செய்யும் போது தான் கவனித்தேன், பர்னிங் டார்ச் இணை பக்கத்திலே அல்ல, முகநூலிலேயே செய்தியை கொடுத்திருக்கிறேன் என்று. பிற்பாடு அதனுடைய பிற்பகுதியை நான் பர்னிங் டார்ச் கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் பப்ளிகேஷன் என்கிற இணை பக்கத்திலேயே கொடுத்தேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிற்பாடு என்ன செய்திருக்கிறேன், 2 செய்திகளையும் பர்னிங் டார்ச் கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் பப்ளிகேஷன்ஸ் என்கிற அந்த முகநூலின் இணை பக்கத்தில் ஃபார்வேர்ட் செய்து அதை ஷேர் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். கவனிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள் முந்தின பிற்பகுதியை மட்டுமல்ல, அதனுடைய பிற்பகுதி சுமார் 40 நிமிடங்கள் மட்டும், 3/4 மணி நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முற்பகுதி 2 மணி நேரம் 7 நிமிடங்கள். வேறொன்றுமில்லை, நேற்றைய செய்தி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரையான வசனங்களை தெளிவாக விவரித்திருக்கிறேன். விரும்புகிறவர்கள் அந்த செய்தியை கேளுங்கள். 2 செய்திகளையும் கேளுங்கள். பிற்பகுதியை முதலில் பார்க்கிறவர்கள் முற்பகுதியை பார்க்காமல் விட்டுவிடாதீர்கள். 2 செய்திகளையும் நான் பிளஸ் மெசஞ்சரிலும் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கிறேன், யூடியூபிலும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். 2 செய்திகளை பார்க்கிறவர்கள் பிற்பகுதியை அநேகர் பார்க்கிறார்கள், ஆனால் முற்பகுதியை ஒரு சிலரே கவனிக்கிறார்கள். பிற்பகுதியை கேட்கிறவர்கள் முற்பகுதியையும் கேளுங்கள் தயவு செய்து. அது யூடியூபில் ஆனாலும் சரி, பிளஸ் மெசஞ்சரில் ஆனாலும் சரி, முகநூலில் ஆனாலும் சரி, அல்லது முகநூலின் பக்கமாகிய பர்னிங் டார்ச் கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் பப்ளிகேஷன் என்கிற எரிகிற தீவட்டி கிறிஸ்தவ இலக்கிய வெளியீட்டு அந்த பக்கத்தில் ஆகியும் சரி, நீங்கள் எதிலே பார்த்தாலும் பிற்பகுதியை முதலில் பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் முற்பகுதியையும் கேளுங்கள். கசப்பாகத்தான் இருக்கும், கடினமாகத்தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு கேட்பதற்கு இலகுவாக இருக்கும், இனிப்பாக இருக்கும்னு சொல்ல மாட்டேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கேளுங்கள். அபிஷேகம் என்றால் என்ன, வரங்கள் என்றால் என்ன என்பதற்கான தெளிவான விளக்கங்களை அங்கே கொடுத்திருக்கிறேன். விரும்புகிறவர்கள் கேளுங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இந்த நாளின் செய்தி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்திலிருந்து செய்தியை உங்களுக்கு முன்பாக தியானிக்க விரும்புகிறேன். இன்றைய செய்தியின் எண் தொடர் செய்தி 177வது செய்தி. செய்தி கொடுக்கப்படக்கூடிய பகுதி வேதாகம பகுதி எரேமியா 40ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையான வசனங்கள். செய்தியின் தலையங்கம் நீங்கள் கர்த்தருடைய சப்தத்திற்கு அல்லது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டாததினாலே இந்த காரியம் உங்களுக்கு வந்தது. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாததினாலே இந்த காரியம் உங்களுக்கு வந்தது. எந்த காரியம்? அந்த காரியத்தை செய்தியிலே படிப்போம். இதற்கு முன்பு கேட்டிருக்கிறோம் செய்திகளிலே. அவர்கள் பாபிலோன் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டதற்கான காரணம் கர்த்தருடைய வார்த்தைகளை செவி கொடாமல் போனதுதான் காரணம் என்று சொல்லுகிறார். அந்த வேத பகுதியை நான் உங்களோடு படிக்கிறேன். உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள்.
எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையான வசனங்கள். பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேமிலும் யூதாவிலும் சிறைகளாய் பிடித்து வைக்கப்பட்ட ஜனங்களுக்குள் விலங்கிடப்பட்டிருந்த எரேமியாவை காவல் சேனாபதியாகிய நெபுசாரதான் விடுதலையாக்கி ராமாவிலிருந்து அனுப்பிவிட்ட பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வசனம். காவல் சேனாதிபதி எரேமியாவை அழைப்பித்து அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வருமென்று சொல்லியிருந்தார். தாம் சொன்னபடியே கர்த்தர் வர பண்ணியும் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனீர்கள். ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது. இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாக தோன்றினால் நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இருக்கட்டும். இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாய் காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்றான். அவன் இன்னும் போகாமல் இருக்கும்போது அவன் இவனை நோக்கி, நீ பாபிலோன் ராஜா யூதா பட்டணங்களின் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானுடைய குமாரனாகிய அகிக்காமின் மகனான கெதலியாவினிடத்திற்கு திரும்பி போய் அவனோட ஜனங்களுக்குள்ளே தங்கியிரு. இல்லாவிட்டால் எவ்விடத்துக்கு போக உனக்கு செவையாய் தோன்றுகிறதோ அவ்விடத்துக்கு போ என்று சொல்லி காவல் சேனாதிபதி அவனுக்கு வழிச்செலவையும் வெகுமதியையும் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். அப்படியே எரேமியா மிஸ்பாவுக்கு அகிக்காமின் குமாரனாகிய கெதலியாவினிடத்தில் போய் தேசத்தில் மீதியான ஜனங்களுக்குள் அவனோட தங்கியிருந்தான். இவ்வளவுதான். தேவைப்பட்டால் பிற்பகுதியை சேர்த்து உங்களுக்கு நான் விவரிக்கிறேன். ஆனால் இன்றைய செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி இவ்வளவு, 1 முதல் 6 வரை வசனங்களை. ஒரு நிமிடம் தலை வணங்கி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். ஜெபம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையாம் கடவுளே, இந்த நாளிலும் இந்த பகல் வேளையிலும் எளியவர்களாகி நாங்கள் உமது சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின் ஆற்றல் மிக்க வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை கற்பித்து நடத்துகிற சத்திய ஆவியானவராகிய தேவனே, நீர் எங்கள் மச்சத்தில் கடந்து வாரும். எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிரும். எங்கள் மத்தியிலே தங்கிரும். எங்களோடு பேசும். உம்முடைய ஆற்றல் மிக்க சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபைத்தாரும். எங்கள் ஆவிக்குரிய செவிகளை திறந்தரலும். எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தரலும். நாங்கள் மாம்சீக இச்சைகளின் அடிமைத்தனங்களிலே கட்டப்பட்டிருக்கிறோம் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த பாவ கட்டுகளிலிருந்து எங்களை மீட்டு விடுதலையாக்கும்படியாய் உம்முடைய ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இருபுறமும் கற்கொள்ள பட்டயங்களாய் எங்களிலே ஊடுருவட்டும். அப்பொழுது அந்த வார்த்தைகள் எங்களை கட்டியிருக்கிற அடிமை விலங்குகளை எங்கள் சரீரத்திலே, எங்கள் ஆத்மாவிலே, எங்கள் இருதயங்களிலே, எந்தெந்த பகுதிகளிலே மாம்சீக இச்சைகளின் கட்டுகளால் நாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோமோ, எந்தெந்த அடிமை விலங்குகள் அக்கிரமத்தின் ஆவிகளால், அந்நிய ஆவிகளால், அந்தகாரத்தின் சக்திகளால் எங்களை கட்டியிருக்கிறதோ அந்த கட்டுகள் அனைத்தும் உடைய வார்த்தைகளின் வழியாக அவைகள் கட்டுகள் அறுக்கப்பட்டு, அடிமை விலங்குகள் தகர்க்கப்பட்டு, மாயையின் கட்டுகள் அறுக்கப்பட்டு, பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் அறுத்தொழிக்கப்பட்டு நாங்கள் மீட்டு விடுதலையாக்கப்பட எங்களுக்கு அதைத்தார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எரேமியா தீர்க்கதரிசியும் பாபிலோனுக்கு சிறை கைதிகளாய் கொண்டு போகப்படும்படியாய் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்த ஜனங்களோடு கூட கைகள் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்த நிலையில் காணப்பட்ட அந்த எரேமியா தீர்க்கதரிசியை பாபிலோன் ராஜாவின் பிரதான சேனை படைத்தளபதியாகிய நெபுசாரதான் வந்து அவனுடைய கைகளிலே போடப்பட்டிருந்த விலங்குகளை அவிழ்த்து, இன்று இப்பொழுது நான் உன்னுடைய அடிமை விலங்குகளை, உன் சங்கிலிகளை, நீ கட்டப்பட்டிருந்த சங்கிலிகளை அவிழ்த்து விட்டிருக்கிறேன் என்று சொல்லி, நீ உன் விருப்பம் போல எது உனக்கு நன்மையாக தோன்றுகிறதோ,
உனக்கு நன்மையாக தோன்றுகிற இடத்திற்கு நீ புறப்பட்டு செல்லலாம், தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு திறந்த வாசலை கட்டளையிட்டது போல, அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களையும் நீர் நாங்கள் கட்டப்பட்டிருக்கிற எல்லா பகுதிகளிலும் இருந்து, எல்லா பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், மரணக்கட்டுகள், மாந்திரிக கட்டுகள், அடிமை விலங்குகளிலிருந்து, பிசாசின் மாய கட்டுகளிலிருந்து எங்களை கட்டவிழ்த்து மீட்டு விடுதலையாக்கி நித்திய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாய், பரம எருசலேமின் பங்காளிகளாய், கிறிஸ்துவை பின் செல்லுகிறவர்களாய் நாங்கள் மாற்றப்பட நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்கள் மனவிருப்பம் போல செல்கிறவர்களாய் அல்ல, சத்திய வேத வசனங்களின் வழியாக நீர் எங்களுக்கு கற்பித்திருக்கிற வேதாகம சத்தியங்களை கை கொண்டு கிறிஸ்துவை பின் செல்லுகிறவர்களாய், ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பின்பற்றி அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளை கை கொண்டு கிறிஸ்துவை பின் செல்லுகிறவர்களாய் நாங்கள் மாற்றப்பட நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளின் செய்தியை ஆசீர்வதித்து தாரும், அவை எங்கள் வாழ்வுக்கு பிரயோஜனமானவைகளாய் மாற்றி தாரும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இவைகளை தாழ்வணிந்து வேண்டுகின்றோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள தேவன் பிதாவே, ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் போனதினால் இந்த சிறையிருப்பும் அழிவுகளும் உங்களுக்கு வந்தது அல்லது வந்து சம்பவித்தது என்கிற தலையங்கத்தின் கீழ் இந்த நாளுக்குரிய செய்திகளை, வேதவசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இருங்கள், திறந்த உள்ளத்தோடு இருங்கள். இப்பொழுதாகிலும் நேரலையில் நீங்கள் பார்க்கிறவர்களும் பிற்பாடு இவைகளை ஊடகங்களிலே பார்க்கிற அனைவரும் ஜபத்தோடும் கரிசனையோடும் உங்கள் ஆத்துமாவின் கட்டுகள் அறுக்கப்பட்டு நித்திய பேரின்ப வாழ்வை பெற்றுக்கொள்ளுகின்ற விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளங்களிலே தொனிக்கிறதாய், உங்கள் செவிகளிலே தொனித்துக் கொண்டிருக்கிறதாய், உங்கள் இதயங்களிலே செயலாற்றி கொண்டிருக்கிறதாய் இருக்க வேண்டும். அதற்கேற்ற வண்ணமாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேமிலும் யூதாவிலும் சிறைகளாய் பிடித்து வைக்கப்பட்ட ஜனங்களுக்குள் விலங்கிடப்பட்டிருந்த எரேமியாவை காவல் சேனாதிபதியாகிய நெபுசாரதான் விடுதலையாக்கி ராமாவிலிருந்து அனுப்பிவிட்ட பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வசனம். முதல் வசனம், அவன் எங்கே வைக்கப்பட்டிருந்தான்? நேற்றே சனிக்கிழமை என்று அதற்கு முந்தைய செய்திகளிலே யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா சிறைப்படுத்தியிருந்த சிறைச்சாலையின் முற்றத்திலே அமர்ந்திருந்த அவனுடைய சிறையிருப்பு சிதேக்கியா எப்பொழுது பாபிலோன் ராஜாவாலே சிறையாக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும்படியாய் சங்கிலிகளால் கட்டப்பட்டானோ அப்பொழுதே சிதேக்கியாவின் மூலமாய் கட்டப்பட்டிருந்த சிறைப்படுத்தப்பட்டிருந்த எரேமியாவின் சிறையிருப்பின் கட்டுகள் அறுக்கப்பட்டாயிற்று என்று சிந்தித்தோம். அது தேவனாலே ஆயிற்று. தேவன் அவனை சிதேக்கியாவையும் பிரபுக்களையும் யாருடைய கையிலே? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையிலே ஒப்புக் கொடுத்து விட்டார். அவர்களால், அவனாலும் அவனுடைய சேனைகளாலும் பாபிலோன் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் அவனை சார்ந்தவர்களும் பிரபுக்களும் சிறைப்படுத்தப்பட்டார்கள். சிதேக்கியாவின் குமாரர்கள் எல்லாம் ரெபுலாவிலே வைத்து, எரிகோ பட்டணத்தின் அருகாமையிலே வைத்து பாபிலோன் ராஜாவினால் சங்காரம் செய்யப்பட்டார்கள். பிரபுக்களும் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் அழிந்து போனார்கள். எரேமியாவை சிறைப்படுத்தினவர்கள் அழிக்கப்பட்டார்கள். சிதேக்கியா சிறை கைதியாக வெண்கல சங்கிலிகளால் கட்டப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். அப்பொழுதே கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் சிறையிருப்பை விலக்கி விட்டார். பிற்பாடு வேறொரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதுதான் இந்த 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேமிலும் யூதாவிலும் சிறைகளாய் பிடித்து வைக்கப்பட்ட ஜனங்களோடு கூட ஜனங்களுக்குள் விலங்கிடப்பட்டிருந்த எரேமியாவை காவல் சேனாதிபதியாகி நேபுசாரதான் விடுதலையாக்கி ராமாவிலிருந்து அனுப்பிவிட்டார். முதலாவது, உண்மையிலேயே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய சேனை அதிபதிகள் எரேமியாவையும் மற்ற ஜனங்களோடு, யூதர்களோடு கூட சேர்த்து கைது செய்திருக்கிறார்கள்.
விலங்கிட்டு கட்டியிருக்கிறார்கள். எல்லா ஜனங்களும் விலங்கிடப்பட்டவர்களாய் பாபிலோனுக்கு சிறை கைதிகளாய் கொண்டு போகப்படுகிறார்கள். அந்த கூட்டத்திலே எரேமியாவையும் விலங்கிட்டு அமர வைத்திருக்கிறார்கள் என்பது அந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகின்ற உண்மை. கர்த்தருடைய தீர்க்கதரிசி விலங்கிடப்பட்டவனாய் பாபிலோன் ராஜாவின் சேனைகளால் கைது செய்யப்பட்டு ஜனங்களோடு ஜனங்களாக கைது செய்யப்பட்டு சிறை விலங்கிடப்பட்டு பாபிலோனுக்கு அடிமைகளாய் சிறை கைதிகளாய் கொண்டு போகப்படுகிற ஜனங்களின் கூட்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிறார். முந்தின அதிகாரத்திலே அங்கே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. 39ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே 11, 12 ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் காவல் சேனாதிபதியாகிய நெபுசாரதானை நோக்கி, நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோடே சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்தென்று கட்டளையிட்டான். அந்த கட்டளையை நேபுகாத்நேச்சாரின் கட்டளைப்படி நேபுசாரதானா என்கிற பிரதான சேனை அதிபதியாகிய பிரதான சேனைகளின் படைத்தளபதியாகிய நேபுசாரதான் என்ன செய்கிறான்? இந்த விலங்கிடப்பட்டு சிறை கைதிகளாய் கொண்டு போகும்படியாய் வைக்கப்பட்டிருக்கிற யூத ஜனங்களின் நடுவிலிருந்து எரேமியாவை அழைத்து அவனுடைய கைகளிலே போடப்பட்டிருந்த விலங்குகளை அவிழ்த்து அவனை விடுதலையாக்குகிறான். ராமாவிலிருந்து அவனை அனுப்பிவிட்டான். ராமா என்கிற இடம் எது? யாக்கோபின் இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்களின் முற்பிதாக்களின் தாய் யாக்கோபின் இரண்டாவது மனைவியாகிய ராகேல் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த கல்லறை இருக்கிற இடம். அங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் கல்லறை இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களின் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் கல்லறை இருக்கிற பகுதி ராமா. அந்த ராமாவிலே ராகேல் அழுது கொண்டிருக்கிறாள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக. பென்யமீன், யோசேப்பு என்கிற ராகேலின் பிள்ளைகளுடைய வம்சாவளியினருக்காக, சந்ததியாருக்காக அவர் அழுது கொண்டிருக்கிறாள். அந்த இடத்திலே, அந்த ராமாவிலே சிறை கைதிகளாய் யூதர்களும் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவர்களும் அவர்களோடு கூட இந்த பென்யமீன் கோத்திரத்தானாகிய எரேமியாவும் ராமாவிலே சிறை கைதிகளாய் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும்படியாய் விலங்கிடப்பட்டு கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்விடத்திலிருந்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய சேனை அதிபதி நேபுசாரதான் எரேமியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்பதை அறிந்திருந்தபடியினால் தன்னுடைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கட்டளைப்படி எரேமியாவை அழைத்து அவருடைய சங்கிலிகளை, சிறையிருப்பின் கட்டுகளின் சங்கிலிகளை அறுத்து அவனை விடுதலையாக்குகிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய செயல் திட்டம். அதனால் தான் அவர் நேபுகாத்நேச்சாரை பார்த்து சொன்னார், நீ என் தாசன், நான் என் தாசனாகிய நேபுகாத்நேச்சாரை, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை வரப்பண்ணுவேன். அவன் வந்து நான் சொன்னதை இஸ்ரவேலிலே, யூதேயாவிலே செய்வான். அதை செய்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் ஒருவரை விடுதலையாக்குவதற்கு சத்துருக்களை கொண்டு உன்னை விடுதலையாக்க முடியும். உன்னோடு இருக்கிறவர்கள் உன்னை சிறை கைதிகளாக மாற்றலாம். ஆனால் தூரதேசத்திலிருந்து ஒருவனை வரவழைத்து கர்த்தர் நீ அறியாத ஒருவர் மூலமாய், கர்த்தர் நீ அறிந்திராத ஒருவன் மூலமாய் உன்னை விடுதலையாக்கி உன்னை சிறைப்படுத்தினவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போவார். கர்த்தர் யாரை வேண்டுமானாலும் அனுப்பலாம். தம்முடைய தூதர்களை அந்நிய மனிதனாக அனுப்பலாம். நீ இதுவரையிலும் கண்டும் கேட்டுமிராத ஒரு மனிதனாக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உன் கட்டுகளை அறுத்து உன்னை விடுதலையாக்கலாம். நீ அறிந்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு அப்போஸ்தலனை கொண்டல்ல, நீ நன்றாக மதிக்கிற ஒரு போதகரை, ஒரு பேராயரை,
ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு அப்போஸ்தலனை, ஒரு பிரசங்கியாரை கொண்டல்ல. ஆனால் கர்த்தர் யாரை கொண்டு வேண்டுமானாலும் தம்முடைய காரியத்தை செய்து நிறைவேற்ற முடியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதைத்தான் அங்கு நேபுகாத்நேச்சாரும் நேபுசாரதானும் அந்த காரியத்தை தான் நமக்கு உறுதிப்படுத்துகிறார்கள். அவர்கள், நான் அதில் இந்த இடத்துல ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். கள்ள தீர்க்கதரிசியோ, கள்ள அப்போஸ்தலனோ, கள்ள போதகனோ, யாரோ ஒருவன் கள்ள விசுவாசியோ, அவனையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். அதனாலே அவன் எண்ணிக்கொள்ளக்கூடாது, நீங்கள் எண்ணிக்கொள்ளக்கூடாது இவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று. அவன் கள்ள தீர்க்கதரிசி என்பது பிரபலமான உண்மை, ஊர்ஜிதமான உண்மை. அவன் கள்ள போதகன் என்பது ஊர்ஜிதமான உண்மை. ஆனால் அவன் மூலமாய், அவன் வாயிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை போட்டு அவன் மூலமாய் அந்த வார்த்தைகளின் வழியாக உன்னை விடுதலையாக்க முடியும் என்பதை புரிந்து கொள். நீ அதனாலே நீ யாருக்கு மகிமை செலுத்துகிறாய்? அன்பான கிறிஸ்தவர்களே, யாருக்கு மகிமை செலுத்துகிறீர்கள்? இங்கே எரேமியாவினுடைய நிகழ்வை நீங்கள் பார்க்க வேண்டும். எரேமியா நேபுசாரதானையோ நேபுகாத்நேச்சாரையோ வணங்கவும் இல்லை, அவனுக்கு துதி பாடவும் இல்லை, அவனுக்கு பதில் சொல்லவும் இல்லை. ஏனெனில் அவனுக்கு தெரியும் இவன் சத்துரு, ஆனால் கர்த்தருடைய கரத்திலே கருவியாக இருக்கிறான். கர்த்தராலே பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம் அவன். இவன் வலு சர்ப்பத்தின் வாயாக இருக்கிறான். இவன் சாத்தானுடைய சேனையாக இருக்கிறான். இவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அவனுடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் அவன்தான் தவறுதலாக விலங்கிடப்பட்டிருந்த எரேமியாவை விலங்குகளின் கட்டுகளை அவிழ்த்து அவரை விடுதலையாக்குகிறான். நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் என்றும் சொல்லுகிறான். ஏனெனில் அவனுடைய எஜமான் அவனுக்கு போட்ட கட்டளை அது. அவனை பத்திரமாய் பார்த்துக்கொள். அதனால் தான் சொல்லுகிறான், நீ என்னுடன் வா பாபிலோனுக்கு, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறான். அதிலும் சொல்லுகிறான், அது உனக்கு விருப்பமானால் மட்டும், இந்த வார்த்தை உனக்கு நன்றாய் தோன்றினால் என்னுடன் வா, இல்லை என்றால் உன் விருப்பப்படி செய். அங்கே நிபந்தனை, கட்டளை ஒன்றும் இல்லை, கட்டாயப்படுத்தவில்லை. உனக்கு விருப்பமானபடி செய். உன்னை நிர்பந்தப்படுத்துவதற்கோ கட்டாயப்படுத்துவதற்கோ நான் அல்ல. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஊழியக்காரன். கர்த்தருடைய ஊழியக்காரனை நிர்பந்தப்படுத்துவதற்கோ கட்டாயப்படுத்துவதற்கோ எனக்கு அதிகாரம் இல்லை. உன்னை சிறைப்படுத்துவதற்கும் எனக்கு அதிகாரம் இல்லை. விட்டு விடுகிறேன். உனக்கு தோன்றுகிறபடி, நன்மையாய் தோன்றுகிறபடி காரியத்தை செய். நீ என்னோடு வந்தால் நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறான். அருமையானவர்களே, யாரை கொண்டு வேண்டுமானாலும் கர்த்தர் உன்னை விடுதலையாக்க முடியும். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து போகாதே. ஒரு கள்ள தீர்க்கதரிசியின் மூலமாய் அவனுடைய செய்திகள், அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, உன் பாவக்கட்டுகளை அறுத்து உன்னை மீட்டு விடுதலையாக்கிற்று என்றால் நீ ஒரு நாளும் சொல்லாதே, இன்றைய கிறிஸ்தவம் அப்படித்தான் அதைத்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறது. எதை? எந்த தீர்க்கதரிசி, எந்த ஊழியக்காரனுடைய பிரசங்கத்தை கேட்டு நான் ரட்சிப்பை பெற்றேன் என்று அவர்கள் சாட்சி சொல்கிறார்கள். இல்லை, அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாதவன், அவன் சாத்தானுடைய வாயாக இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். எதற்காக? அந்த இடத்திலே நீ ரட்சிக்கப்படுவதற்கான நாளும் நேரமும் வந்திருந்தது. கர்த்தர் உன் ஆத்துமாவை மீட்டெடுப்பதற்காக உனக்கு குறித்திருந்த நாள், உன் ஆத்துமாவை மீட்டு விடுதலையாக்குவதற்காக, உன்னை பாவக்கட்டிலிருந்து விடுதலையாக்குவதற்காக குறித்திருந்த நேரம், காலம், நாள் அந்த இடத்திலே வந்திருந்தது. நீ அந்த கள்ள தீர்க்கதரிசியினுடைய கூட்டத்திலே இருந்தாய். கர்த்தர் உன்னை மீட்டெடுப்பதற்காக, உன்னை போல பலரை மீட்டெடுப்பதற்காக அவனுடைய கள்ள தீர்க்கதரிசியாக இருந்தும், வலு சர்ப்பத்தின் வாயாக இருந்தும், அவனுடைய வாயிலே தம்முடைய வார்த்தையை போட்டார். அவன் அங்க அந்த வார்த்தையை பேசினான். அந்த வார்த்தை உன்னிடத்தில் செயலாற்றியது. அவன் அல்ல உன்னை கட்டுகளை அறுத்தவன். கட்டுகள் அறுக்கப்பட்டது கர்த்தர் அவனுடைய வாயிலே போட்ட வார்த்தை
உன் இருதயத்திலே வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இறங்கி உன் பாவக்கட்டுகளை, சாபக்கட்டுகளை, மரணக்கட்டுகளை, சாத்தானுடைய அடிமை விலங்குகளை தகர்த்து உன்னை ரட்சித்தது, உன்னை மீட்டது. நீ யாருக்கு சாட்சி சொல்லுகிறாய்? அந்த ஊழியக்காரனுக்கு சாட்சி சொல்லுகிறாய். நான் இந்த ஊழியக்காரனாலே, இவனுடைய பிரசங்கத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன் என்று. அங்கே தான் நீ தவறு செய்கிறாய். ரட்சிப்பு கர்த்தருடையது, பிரசங்கிக்கிற பிரசங்கியாருடையது அல்ல. வார்த்தைகள் கர்த்தருடையது. நீ நன்றி செலுத்த வேண்டியதும், துதி செலுத்த வேண்டியதும், மகிமை செலுத்த வேண்டியதும் கர்த்தருக்கு மட்டுமே. ஆனால் நீங்கள் எங்கே தவறு செய்கிறீர்கள்? இந்த புறம்போக்கு தீர்க்கதரிசிகளை, அவன் புறம்போக்கா இருந்தாலும் சரி, நரகாக்கினிக்கு ஆயத்தமாக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அவ்வளவுதான். அவனுடைய வாயிலே தம்முடைய வார்த்தையை போட்டு அவன் வாயில் இருந்து அவர் பேசினார். அந்த வார்த்தை உன்னை விடுதலை ஆக்கிற்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஊழியக்காரனுக்கும் மேடையில் ஏறி சாட்சி சொல்ல செல்லாதே. இந்த ஊழியக்காரனை, அந்த ஊழியக்காரனை கூட்டத்திலே, உலகத்து ஜனங்கள் மத்தியிலே பிரபலப்படுத்துவதற்காக அவனுக்காக சாட்சி சொல்லாதே. நீ சாட்சி சொல்வதெல்லாம் உன் கர்த்தருக்காக இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். ஏனெனில் உன்னுடைய ரட்சிப்பு கர்த்தருடையது. நீ எப்பொழுது அதை மறந்து ஒரு ஊழியக்காரன் பேரிலே சாட்சி சொல்லாயோ, இந்த பிரசங்கியாருடைய பிரசங்கத்தால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று எண்ணுகிறாயோ, அப்பொழுதே நீ திரும்பவும் கட்டவிழ்க்கப்பட்ட, நீ பாவக்கட்டிலிருந்து, சாபக்கட்டிலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நீ அந்த கள்ள தீர்க்கதரிசி, அந்த கள்ள அப்போஸ்தலன், கள்ளப்போதகருக்கு அடிமையாக மாறுகிறாய். நீ அவனுக்கு துதிபாடுகிறாய். நீ கர்த்தரை துதிக்க மறந்து விட்டாய். கர்த்தருக்கு உன் ரட்சிப்பின் பாத்திரமாகிய உன் இதயத்தை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்து விட்டாய். நீ யாரை மகிமைப்படுத்துகிறாய்? ஊழியக்காரனை மகிமைப்படுத்துகிறாய். புரிகிறதா உங்களுக்கு? சற்று வேதனையாக தோன்றுகிறதா? நிச்சயமாக தோன்றும். அதனால் தான் சொல்லுகிறேன், என்னுடைய செய்தி உனக்கு நன்றாக இருந்தால் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் என்று எனக்கு எழுதாதே. நீ glory to God, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்து. எனக்கு, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை எனக்கு சொல்லாதே. பிரைஸ் தி லார்ட் அண்ணான்னு சொல்லாத, பிரைஸ் தி லார்ட் சகோதரான்னு சொல்லாத, எனக்கு சொல்லாத. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் என்று சொல்லாத. கர்த்தரை மகிமைப்படுத்து. அவர் ஒருவருக்கு all glories are to be give to God. கர்த்தர் ஒருவருக்கு சகல துதி, கனம், மகிமை அனைத்தையும் செலுத்துங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற எனக்கல்ல மகிமை, கர்த்தருக்குத்தான் மகிமை. ஏனெனில் நான் கர்த்தராலே பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம் மட்டுமே. என்னை அவர் பயன்படுத்துகிறார். நான் தகுதியற்றவன். தகுதியற்ற என்னை அவர் தம்முடைய வார்த்தைகளை பேசுவதற்காக பயன்படுத்துகிறார் என்பது தான் சத்தியம். அதுதான் உண்மை. எனக்கல்ல. நீ இந்த வார்த்தை உனக்கு உன் ஆத்துமாவை உன்னை பாவக்கட்டிலிருந்து மீட்டு விடுதலையாக்குகிறது என்றால், உனக்கு தவறான உன்னுடைய நடத்தையை, உன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை உனக்கு சுட்டிக்காட்டி உன்னை சீர்படுத்துகிறது என்றால், மகிமை எனக்கல்ல, கர்த்தருக்கு, கர்த்தருடைய ஆவியானவருக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் எந்த ஊழியக்காரனையும், எந்த விசுவாசியையும் கனப்படுத்தாதே. அவர்கள் கனத்திற்கு உரியவர்கள் அல்ல. ஜஸ்ட் ஒரு வணக்கம் சொல்லிக்கொள், அவ்வளவுதான். சக மனிதர்களை கனப்படுத்துங்கள். எப்படி? கர்த்தருக்குரியவைகளால் அல்ல, சக மனிதர்களுக்குரியவைகளால் கனப்படுத்துங்கள். அல்லது சமாதானம். தீர்க்கதரிசியா, அப்போஸ்தலனா, சக விசுவாசியா, போதகரா, உன்னை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தினவரா? பாஸ்டர், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை அளவில்லாமல் தருவாராக அப்படின்னு சொல்லுங்க. ஸ்வாத்திரம் பாஸ்டர், ஸ்வாத்திரம் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர்
அப்படி என்றெல்லாம் கர்த்தருக்குரியதை மனிதனுக்கு கொடுக்காதே. அவன் கடுகளவும் அதற்கு தகுதியானவன் அல்ல. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு சொல்லாதே. நீ எனக்கு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு நீ என்னுடைய முகநூலிலோ ஒரு பதிவை போட்டாலோ, என்னை அழைத்து பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர் என்று சொன்னாலோ, ஸ்தோத்திரம் பிரதர், அல்லேலியா பிரதர் என்று சொன்னாலோ நான் பதிலளிக்க மாட்டேன். திரும்ப உனக்கு பதிலே தரமாட்டேன். நான் அதை அங்கீகரிக்க மாட்டேன். நான் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். அது கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு மட்டுமே கொடு, மனிதனுக்கு தராதே என்று சொல்லுகிறதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். என் வாயிலிருந்து அந்த வார்த்தை வராது. நீ பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் என்றால் நான் பிரைஸ் தி லார்ட் பிரதர் என்று சொல்ல மாட்டேன். நீ ஸ்தோத்திரம் பிரதர் என்றால் நான் ஸ்தோத்திரம் பிரதர் என்று சொல்ல மாட்டேன். அது கர்த்தருக்குரியது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தாவே உமக்கு துதி செலுத்துகிறேன், துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறேன் என்று சொல்லுவேனே தவிர உனக்கு சொல்ல மாட்டேன். நீ போதகராக இருந்தாலும் சரி, பிரபல தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, சொல்ல மாட்டேன். சாதாரண ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற மரியாதையை உனக்கு தருவேன். வணக்கம் ஐயா அல்லது வணக்கம் பிரதர் அப்படின்னு சொல்லுவேன். என் வாயிலே அந்த வார்த்தை வந்தால் பாஸ்டர் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுவேன். நீ சமாதானத்துக்கு பாத்திரவானாக இருந்தால் அந்த சமாதானம் உனக்கு சொந்தமாகும். நீ பாத்திரவானாக இருந்தால் மட்டும்தான் என்னுடைய வாயிலே உன்னிடத்திற்கு உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுவேன். இல்லைன்னா பதிலே வராது என்கிட்ட. நடக்க புரிந்து கொள். சொல்லாதீங்க. எந்த மனிதனையும் கர்த்தருக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தி எந்த மனிதரையும் கனப்படுத்தாதிருங்கள். எந்த மனிதரையும் புகழ்ந்து மேடையிலே ஏறி சாட்சி சொல்லாதிருங்கள். கர்த்தரை மாத்திரம் கனப்படுத்துங்கள். கர்த்தரால் இந்த காரியம் வந்தது. அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, கர்த்தரால் அந்த காரியம் வந்தது. எல்லாரும் கல்யாண சீட்டில், உங்கள் வீட்டுக்கு திருமணங்களிலே, கல்யாண கார்டில் முதலிலே போடுகிற வார்த்தை என்ன? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று போடுகிறாய். நீ ஒரு 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 காரணத்திற்காக அதை போடுகிறாய். ஆனால் அந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று நீ போட்டு நடத்தி முடித்த அந்த திருமணம் நிலைத்து நிற்காவிட்டால் அதுவும் கர்த்தரால் வந்தது என்று சொல்லுவாயா? அன்பான சகோதரனை நான் கேட்கிறேன், விசுவாசியே, உன்னால் அப்பொழுது சொல்ல முடியுமா? இந்த காரியம் ஒரு உன் மகனுடைய உன் மகளுடைய திருமணத்திற்கான அந்த கடிதத்திலே, அந்த கல்யாண அழைப்புதலிலே முதலிலே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று எழுதுகிறாயே, அச்சிட்டு இருக்கிறாயே. எத்தனையோ திருமணங்கள் அந்த நாளிலேயே முடிவுக்கு வந்திருக்கிறது. பல நாட்களுக்கு பின்பாறு முடிவுக்கு வந்திருக்கிறது. கர்த்தரால் உண்டான அந்த காரியம் பிரித்து வைக்கப்பட்டு அவர்கள் டிவோர்ஸ் வாங்கியிருக்கிறார்கள். கலகமும் குழப்பமும் சண்டையும் சச்சரவுமாக அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று முன்னால் சொல்ல முடியுமா? நீயே உன் விருப்பப்படி எல்லாம் திட்டமிட்டு தீர்மானித்து செயல்படுத்திவிட்டு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லுகிறாயே. பிற்பாடு அது அழிந்து நாசமாகி உன் குடும்பமே நாசத்திற்கு நேராக செல்லுகிற போது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லுவாயா? புரியுதா? கர்த்தருடைய செயல் திட்டங்களின்படி நீ நடந்து, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து கேட்டு நடந்துவிட்டு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொன்னால் உண்மை, அந்த காரியம் கர்த்தரால் வந்திருக்கும். அது தீங்கை விளைவிக்கிறதாக இருக்காது. உன் குடும்பத்தை நாசப்படுத்துகிறதாக இருக்காது. நீ சேர்த்து வைத்த உன் மகனுக்கு சேர்த்து வைத்த பெண் அல்லது உன் மகளுக்கு சேர்த்து வைத்த ஆண்மகன் மருமகன், உன் மருமகளையும் உன் மகனையும் உன் மருமகளையும் உன் மகளையும் அழிவுக்கு நேராக நடந்திருக்க மாட்டார்கள். அது பிரிவினைக்கு நேராக வந்திருக்காது. கர்த்தரால் சேர்த்து வைக்கப்பட்டதாக இருந்தால் போடுவதற்கு முன்பு ஒரு வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை எடுத்து உனன் தேவைக்காக பயன்படுத்துவதற்கு முன்பு ஒன்றை யோசித்துக்கொள். நீ கர்த்தருக்கு பிரியமானவனாக இருக்கிறாயா? நீ கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுகிறாயா? கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்தாயா?
இல்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தையை உன் விருப்பம் போல் எடுத்து பயன்படுத்த தொடங்காதே. நான் அநேகரை பார்த்திருக்கிறேன். திருமண வீட்டிலே, பெண் வீட்டிலே கேட்டு தொந்தரவு செய்து 1 கோடி ரூபாய்க்கு அல்லது 10 லட்சம் ரூபாய்க்கு, 20 லட்சம் ரூபாய்க்கு, 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை இலவசமாக பெண்ணின் தகப்பனிடமிருந்து வாங்கிக் கொள்ளுகிறவன் இது காட்ஸ் கிஃப்ட் ஆஃப் காட் என்று அந்த காரின் முகத்தில் எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய கிருபை எனக்கு முன்பாக செல்லுகிறது என்று எழுதியிருக்கிறான். செல்லுகிறதா? கர்த்தர் எனக்கு முன்பாக பயணிக்கிறார் என்று எழுதுகிறாயே. கர்த்தரால் வந்தது, கர்த்தர் தந்த கிருபை. கர்த்தருடைய கிருபையினால் இந்த கார் எனக்கு இலவசமாய் கிடைத்தது. இலவசமாய் கிடைக்கல உனக்கு. உன் மனைவியினுடைய தகப்பன் இரத்த கண்ணீர் விட்டு கடன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி, அல்லது சொத்தை வித்து, வீட்டை வித்து உனக்கு கார் வாங்கி தந்திருப்பான். நீ கிஃப்ட் ஆஃப் காட், காட்ஸ் கிஃப்ட். அப்படி கடவுள் உனக்கு கிருபையாக இலவசமாக தந்தாரா உனக்கு காரை? நீ எவ்வளவு கொடுமை செய்து உன் மனைவியின் தகப்பனிடமிருந்து அந்த காரை பெற்றுக் கொண்டிருக்கிறாய் என்பது உனக்குத்தானே தெரியும். உன் மனைவிக்கு தெரியுமே. அந்த காரை வாங்கி தந்த உன் மாமனாருக்கு தெரியுமே. நீ வெளிப்பார்வைக்கு காட்ஸ் கிஃப்ட் ஆஃப் காட் என்று எழுதி வைத்திருக்கிறாயே. உன் மனசாட்சியை கேட்டுப்பார். இது கர்த்தர் தந்ததல்ல. நீ உன் மாமனாரை, உன் மனைவியை கொடுமைப்படுத்தி மாமனாரிடமிருந்து வாங்கி கொண்டாய். அந்த கார் போகிற வழியிலே ஆக்சிடென்ட்ல சின்ன பின்னமாய் போகிறது. நீ கர்த்தர் தந்த கிருபை என்று சொல்லுவாயா? நீ வட்டிக்கு வாங்கி கார் வாங்கியிருப்ப. நிறைய பேர் கார் வாங்குறவன் எல்லாம் அப்படித்தான் வாங்கியிருக்கான். லோன் போட்டு வாங்கியிருப்பான். காருக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காங்க, கர்த்தர் தந்தது, கர்த்தருடைய கிருபையால் எனக்கு இது கிடைத்தது, காட்ஸ் கிஃப்ட். நீ வட்டிக்கு வாங்கின. கர்த்தர் சொல்லுகிறார், வட்டிக்கு வாங்காமலும் வட்டி கொடாமலும் இரு. கர்த்தர் தரும்போது நீ வட்டி வாங்குகிறவனாயும் வட்டிக்கு கொடுக்கிறவனாயும் இருக்க மாட்டாய். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். இப்ப புரிஞ்சுக்கோ. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் உனக்கு ஆக்சிடென்டை கொண்டு வராது, உனக்கு சாபத்தை கொண்டு வராது, உன் குடும்பத்தை நடுத்தருவிலே கொண்டு நிறுத்தாது. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். இப்பொழுது புரிந்து கொள். நீ பெற்றிருக்கிற ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள் கர்த்தர் தந்ததா இல்லையா என்பதை. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருங்கள். நீங்கள் அநியாயமாய் சம்பாதித்த பொருளுக்கு கர்த்தருடைய கிருபை என்று பெயர் வைக்காதிருங்கள். காட்ஸ் கிஃப்ட் என்று பெயர் வைக்காதிருங்கள். புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை உங்களுடைய விளையாட்டு சாதனமாக, விளையாட்டு பொருளாக கர்த்தருடைய வார்த்தைகளையோ கர்த்தரையோ பயன்படுத்த துணிகரம் கொள்ளாதிருங்கள். கர்த்தர் ஆசீர்வதித்தால் உனக்கு தீங்கு வராது. ஆனால் உன்னுடைய ஆசீர்வாதங்கள், உன்னுடைய செல்வப்பெருக்கம் அனைத்தும் தீய வழிகளில், அக்கிரமங்களினால், அருவருப்புகளினால், உன்னுடைய தகாத செயல்களினால் சம்பாதிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள். அதற்கு கர்த்தர் மேல் கர்த்தருடைய சாயத்தை பூசாதே. கர்த்தருடைய பெயரை பயன்படுத்தாதே. நீ அப்படி என்றால், பயன்படுத்தினால் உனக்குரியது அனைத்தும் அழிக்கப்பட்டு நீ நடுத்தெருவிலே நிற்கிற நிலை வந்த போதும் நீ சொல்ல வேண்டும், கர்த்தரால் இந்த காரியம் வந்தது. சொல்ல முடியுமா? யோபு சொன்னான், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்று அனுபவித்த நான் இந்த தீங்கையும் அனுபவிக்க வேண்டாமோ என்று கேட்டான். புரியுது அவனுக்கு? அவனுக்கு வந்து சம்பவித்தது அனைத்தும் தீங்கு, அழிவு. அவன் சொன்னான், நான் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நான் இந்த தீங்கையும் பெற்று பெற வேண்டுமே. ஓடி ஒழிக்க முடியுமா? அதை தடை செய்ய முடியுமா? முடியாது. முதலாவது கர்த்தரை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நான் உங்களுக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அந்தி கிறிஸ்து யார் என்பதை குறித்து ஒரு செய்தி கொடுத்தேன்.
அதை அநேக ஊடகங்களிலே சில புறம்போக்கு தீர்க்கதரிசிகள், புறம்போக்கு கோமாளி ஊழியக்காரர்கள் பரிகாசம் செய்கிறார்கள். அந்தி கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறான் ஒருவன் என்று. நீங்கள் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கியுங்கள். இங்கே சிலர் அந்தி கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார்கள் என்று. நான் கேட்கிறேன், அந்த புறம்போக்கு கோமாளி பைலட்ட கேட்கிறேன், பேரெல்லாம் தெரியாது எனக்கு. அந்த கோமாளியை ஒரு ஊடகத்திலே பார்த்தேன். அவன் என்னுடைய முகநூலிலே நண்பனாகவும் இருக்கிறான். அந்த கோமாளி பிரசங்கி இடத்துல கேட்கிறேன், நீ கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாயா? நீ கிறிஸ்துவின் பெயரால் அந்தி கிறிஸ்துவை தானே மக்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாய். நீ பயன்படுத்துகிற வார்த்தைகள் கிறிஸ்துவின் பெயர், பரிசுத்தாவியானவரின் பெயரை சொல்லி அந்தி கிறிஸ்துவை தானே மக்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறாய். நீயும் அந்தி கிறிஸ்துவை தானே பின்பற்றி கொண்டிருக்கிறாய். உனக்கு தெரியவில்லையே அந்தி கிறிஸ்து யார், கிறிஸ்து யார் என்று. அந்தி கிறிஸ்துவின் ஆவி எது, கிறிஸ்துவின் ஆவி எது என்று உனக்கு தெரியவில்லையே. தெரியாத கோமாளி பைத்தியக்காரனே, நீ என்னை கேவலப்படுத்துகிறாயா? அந்தி கிறிஸ்துவை குறித்து சிலர் பிரசங்கிக்கிறார்கள் என்று சொல்லுகிறாயே. நீ அந்தி கிறிஸ்துவை அறிந்திருப்பது போல அறிவதற்கு முன்பு நீ அந்தி கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அவன் யார், எப்படி இருக்கிறான், அவன் எப்படி தன்னை கிறிஸ்துவாக காண்பிக்கிறான் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். நீ அந்தி கிறிஸ்துவையோ சாத்தானையோ இன்னார் என்று அறியாமல் நீங்கள் கிறிஸ்துவின் பெயரால் அந்தி கிறிஸ்துவை மக்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவியானவர், சத்திய ஆவியானவரின் பெயரால் அல்லது பரிசுத்த ஆவியானவரின் பெயரால் அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளையும் பலுசர்ப்பத்தின் சாத்தானுடைய ஆவிகளையும் மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் அந்தி கிறிஸ்துவை குறித்து உனக்கு தெளிவு வேண்டும். அந்தி கிறிஸ்து யார்? பலுசர்ப்பத்தின் 10வது அவதார புருஷன். இயேசு கிறிஸ்து அவதார புருஷன் அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெரியலையே உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன். அருமையானவர்களே, அந்தி கிறிஸ்துவை குறித்து நீ அறிந்திராவிட்டால், நீ கிறிஸ்துவின் வேடத்தை தரித்துக் கொள்ளுகிற அந்தி கிறிஸ்து இன்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்தி கிறிஸ்துவை குறித்து ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுத்தேன். அதை அறியாததுனால்தான் ஊடகங்களிலே கல்கி அவதார புருஷனை வேதம் சொல்லுகிற கிறிஸ்து, வெள்ளை குதிரையிலே வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு கிறிஸ்துவும் கல்கி அவதார புருஷனும் ஒன்று என்று உன்னை போன்றவர்கள் பதிவிட்டார்கள். கல்கி அவதார புருஷனை குறித்து மதவரியர்கள், அந்நிய மத நம்பிக்கையாளர்கள், அவதார புருஷர்களை தெய்வங்களாக வழிபடுகிறவர்கள் பதிவிட்ட பதிவுகளுக்கு நீங்கள் கல்கி அவதார புருஷன் வெள்ளை குதிரையிலே வருவார் என்பதற்கு ஆதாரம் வேதாகமத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே இருக்கிறது என்று உங்களை போன்ற புறம்போக்கு ஓநாய்கள், கோமாளி கிறிஸ்தவர்கள் பதிவிட்டதினாலே அந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்தேன். அந்தி கிறிஸ்து யார் என்பதை குறித்த தெளிவு உனக்கு இல்லை. அந்த செய்தியை, ஒரே ஒரு செய்தியை கொடுத்த என்னை நீ கேவலமாய் பேசிக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய விசுவாசிகளுக்கு நீ அறிவற்றவன் என்பதை நிரூபித்து விட்டாய். நீ சாத்தானை குறித்து தெளிவான அறிவு உனக்கு இல்லை. அந்தி கிறிஸ்துவை குறித்து தெளிவான அறிவு உனக்கு இல்லை. அதனால் தான் நீ கள்ள தீர்க்கதரிசியாய் இருக்கிறாய். அதனால் தான் நீ கள்ள போதகனாய் இருக்கிறாய். அதனால் தான் நீ கள்ள அப்போஸ்தலனாய் இருக்கிறாய். ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. உனக்கு ஆவிகளை குறித்த தெளிவான அறிவு இல்லை. வேதாகம வசன சத்தியங்களை குறித்த தெளிவற்றவனாய் இருக்கிறபடியினால் தான் இன்றைய கிறிஸ்தவம் சீர்கட்டு சாத்தானுடைய சேனைகளின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறது.
அந்நிய ஆவிகளை பரிசுத்தாவி என்று வழிபட்டுக் கொண்டிருக்கிறாய். மக்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறாய் அந்நிய ஆவிகளை. புரியுதா? உன்னை போன்ற கோமாளி நான் அல்ல. வேதாகமம் சொல்லாததை நான் உனக்கு பிரசங்கிக்கவில்லை. வேதாகமம் சாத்தானை குறித்து சொல்லுகிறது, வலு சர்ப்பத்தை குறித்து சொல்லுகிறது, அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது, கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லுகிறது, கள்ள அப்போஸ்தலரை குறித்து, கள்ள போதகர்களை குறித்து சொல்லுகிறது, அந்நிய ஆவிகளை குறித்து பேசுகிறது. அதை நான் உனக்கு வசன ஆதாரத்தோடு தெளிவாக விவரித்தால் என்னை கேவலமாய் பேசுகிறாய். கிறிஸ்துவை மட்டும் பிரசங்கிக்கும். கிறிஸ்துவின் பெயரை சொல்லுகிற எல்லாருக்கும் பாவக்கட்டுகள் அறுக்கப்படும், ஆத்மா விடுதலையாகும். எத்தனை பேரை விடுதலையாக்கி இருக்கிறாய் காட்டு. உன்னுடைய பிரசங்கத்தை கேட்டு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லு. எத்தனை பேர் பரிசுத்தவான்களாய் மாறி இருக்கிறார்கள் சொல்லு. நீ கிறிஸ்துவின் பெயரை சொல்லி, பரிசுத்த ஆவியானவரின் பெயரை சொல்லி குறி சொல்லுகிறாயே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாயே, நற்செய்தி அறிவிக்கிறாயே, எத்தனை பேரை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தி இருக்கிறாய் சொல்லு. எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கிறார்கள் சொல்லு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லு. எத்தனை பேர் உண்மையாய் கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள் சொல்லு. சொல்ல முடியாதுல்ல? உனக்கு ஒருவேளை கூட்டம் கூடி இருக்கலாம், முன்னாடி 10,000 பேர் 1,00,000 பேர் உனக்கு பின்னாலே இருக்கலாம். எத்தனை ஆத்துமாக்களை நீ ரட்சித்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியுமா? உன் பிரசங்கத்தினால், உன் செய்தியினால், உன் தீர்க்க தரிசனத்தினால், உன் அந்நிய பாஷையினால், நீ கிறிஸ்துவின் பெயரை வார்த்தைக்கு வார்த்தை உச்சரிப்பதனால் எத்தனை பேருடைய பாவக்கட்டுகள் அறுக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை ஆத்துமாக்கள் விடுதலை பெற்றிருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? நீ மேலும் மேலும் அந்நிய ஆவிகளின் பிடியிலே கட்டி வைத்துக் கொண்டுதானே இருக்கிறாய். என்னை கேவலமாய் பேசுகிறாயா? உனக்கு துணிவு இருந்தால் என் பெயரை சொல்லி பேசு. அந்தி கிறிஸ்துவை குறித்து ஒருவன் இன்னார் பேசிக் கொண்டிருக்கிறான், பிரசங்கிக்கிறான் என்று ஒரே ஒரு பிரசங்கம் தான் கொடுத்தேன், உங்களை தெளிவுபடுத்துவதற்காக. அதையே குற்றம் சுமத்துகிற கோமாளியே, உனக்கு அறிவிருந்தால் சொல்லுவாயா? உனக்கு அந்தி கிறிஸ்து யார் என்பது தெரியாது. நீ அந்தி கிறிஸ்துவின் கைப்பாவையாயிருக்கிறாய். கிறிஸ்துவின் பெயராலேயே அந்தி கிறிஸ்துவை மக்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளை மக்களுக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறாய். சிலுவை இல்லாத கிறிஸ்துவாகிய அந்தி கிறிஸ்துவை நீ மக்களுக்கு அறிமுகப்படுத்தி உல்லாசமாய், சுகபோகமாய், ஆசீர்வாதமாய், ஐஸ்வர்யமாய் வாழ்வதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறாய். உன்னிடத்தில் இருப்பது அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்பதை மறந்து விட்டாய். நான் இதை அக்கு வேற ஆணி வேற வார்த்தை வார்த்தையாய் வேறு விரித்து காட்டி உனக்கு பிரசங்கிக்கிறேன். தெளிவடைய மனமானால் கேள், இல்லை என்றால் வெளியேறிவிடு. என்னுடைய முகநூலிலே உன்னை நான் அழைத்து நண்பனாக்கவில்லை, நீயாக வந்து தான் நண்பனாயிருக்கிறாய். வெளியேறிவிடு. உன்னை கொண்டு எனக்கு எந்த ஆதாயமும் இல்லை, அல்லது உன்னை சார்ந்தவர்களை கொண்டு எனக்கு எந்த ஆதாயமும் இல்லை. நான் உன்னை போல ஆதாய தொழில் செய்பவன் அல்ல. கொட்டு, சூட்டு, கண்ணாடி, கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு ஊழியம் செய்கிறவன் அல்ல நான். நன்றாக புரிந்து. சத்தியத்தை, வேதாகம ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் மட்டும் அந்தி கிறிஸ்து யார், கிறிஸ்து யார், சிலுவை நாதராகிய இயேசு கிறிஸ்து யார், சிலுவை இல்லாத கிறிஸ்துவாகிய அந்தி கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினால், ஜீவனுள்ள தேவனே மனிதனாக பிறந்து, மரியாளின் வயிற்றில் பிறந்து மனிதனாக வந்து என்னுடைய ரட்சிப்புக்காக ரத்தம் சிந்தி, சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று நீ அறிய வேண்டும் என்றால் என்னுடைய செய்திகளை கேள். நீங்களும் உன்னை போன்ற பிரபல தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் பிரசங்கிக்கிற போதகர்களும் பிரசங்கிக்கிற சிலுவை இல்லாத கிறிஸ்து யார் என்பதை மக்களுக்கு நான் விவரித்தது குற்றம் என்று சொல்லுகிறார். நீங்கள் அந்தி கிறிஸ்துவின் பெயரை சொல்லாமலே கிறிஸ்துவின் பெயராலேயே அந்தி கிறிஸ்துவையே மக்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போனீர்கள். அருமையானவர்களே, இங்கே சொல்லப்படுகிறது, ராமாவிலிருந்து அனுப்பிவிட்ட பின்பு
எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான தேவனுடைய வசனம், வார்த்தை. 2வது வசனம். காவல் சேனாதிபதி எரேமியாவை அழைப்பித்து அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் சொல்றான், சாட்சி சொல்றான் பாருங்க. காவல் சேனாதிபதி அதாவது நேபுகாத்நேச்சர் பாபிலோனிய பேரரசின் படைத்தளபதியாகிய நேபுசாரதான் எரேமியாவை அழைப்பித்து அவனை நோக்கி சொல்லுகிறான். யாருக்கு சொல்லுகிறான்? எரேமியாவுக்கு அல்ல, கர்த்தருக்கு சாட்சி சொல்லுகிறான். உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வரும் என்று சொல்லி இருந்தார். யாரிடத்திலே சொல்லி ஜனங்களுக்கு அறிவித்தார்? பாபிலோன் ராஜாவுக்கு சொன்னாரா? எரேமியா தீர்க்கதரிசி பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கோ அல்லது பாபிலோன் பேரரசின் படைத்தளபதியாகிய நேபுசாரதானுக்கோ எரேமியாவின் மூலமாய் தீர்க்க தரிசனம் சொன்னாரா? இல்லையே. ஆனால் அவன் இங்கே சொல்லுகிறான், எரேமியாவை பார்த்து சொல்லுகிறான், உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வரும் என்று சொல்லி இருந்தார். யாரை கொண்டு சொல்லி இருந்தார்? எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லி இருந்தார். தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல், ஏசாயா, மல்கியா, ஆமோஸ், ஓசியா முதலானவர்களை கொண்டு சொல்லி இருந்தார். அதற்கு அவன் யார் சொல்லுகிறான் சாட்சி? கர்த்தர் இந்த சம்பவம், இப்படி ஒரு பேரழிவு பாபிலோன் ராஜாவினாலும் அவருடைய சேனைகளாலும் எருசலேம் பட்டணத்திற்கும் எருசலேம் தேவாலயத்திற்கும் யூதேயா தேசத்திற்கும் சம்பவிக்கும் என்று சொல்லி இருந்தார் என்பதை யார் சொல்லுகிறான்? தேவனை அறியாத அந்நியன். எந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய ஜனங்களையும் அழிவுக்கு உட்படுத்தி சிறை கைதிகளாய் மாற்றி எந்த தேசத்தை அழித்து போட்டானோ அதே படைகளுக்கு தளபதி சொல்லுகிறான். உனக்கு புரியுதா? அன்பான கிறிஸ்தவனே, அன்பான ஊழியக்காரனே, அன்பாக விசுவாசியே, நீ கர்த்தருக்கு சாட்சி சொல்லுகிறாயா? இல்லையே. உன்னை நடத்துகிற தீர்க்கதரிசிக்கும் அப்போஸ்தலனுக்கும் போதகனுக்கும் தானே சாட்சி சொல்லுகிறாய். கர்த்தரை சாட்சிக்காக அவனுக்கு இழுத்து அவன் கர்த்தர் பேரிலே அவனுக்கு சாட்சி சொல்லுகிறாய். நீ கர்த்தருக்கா சாட்சி சொல்லுகிறாய்? இல்லை. இங்கே நேபுசாரதான் கர்த்தரை அறியாதவன், அந்நியன். எரேமியாவுக்கு சாட்சி சொல்லவில்லை, அவனை பார்த்து சொல்லுகிறான், உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வரும் என்று சொல்லி இருந்தார். உண்மைதானே? கர்த்தர் தானே சொன்னார். அந்த தீங்கு தானே அங்கே சம்பவித்தது. அந்த தீங்கை அங்கே நடப்பித்தவன் தானே அதற்கு சாட்சி சொல்லுகிறான். என்னால் புரியுதா? எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாகும்படியாக சாட்சி சொல்லுங்கள். உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் போதகர்களுக்கும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களுக்கும் நீ காணிக்கையை வாரி கொட்டுகிறவர்களுக்கும் சொல்லாதே சாட்சி. கர்த்தர் ஒருவருக்கே சாட்சி சொல்லு. அப்படியானால் அந்த விடுதலை கர்த்தரால் உனக்கு வந்த விடுதலையாக இருக்கும் என்பதை புரிந்து நீங்கள் எங்கே தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த பகுதிகளிலே, எந்த சிந்தனைகளிலே, எந்த வார்த்தைகளின் வழியாக கர்த்தருக்கு விரோதமாய் தவறு செய்கிறீர்கள்? புரியுதா உங்களுக்கு? இவைகளெல்லாம் குற்றம், இவைகளெல்லாம் செய்துவிட்டே என்னுடைய பிரசங்கங்களை பரிகாசம் பண்ணுகிறாய், குற்றம் சொல்லுகிறாய். ஏனெனில் தவறுகளை உணர மனமற்றவர்களாயிருக்கிறீர்கள். இங்கே சொல்லுகிறான் 3வது வசனம், தாம் சொன்னபடியே. யார் சொல்லுகிறார்? நேபுசாரதான் சொல்லுகிறார், அந்நியன் சொல்லுகிறான். யூதேயா தேசத்தையும் யூதாவையும் எருசலேம் பட்டணத்தையும் தீக்கொளுத்தி அழித்த அதே நேபுசாரதான் சொல்லுகிறான். பட்டயக்கருக்கினால் வெட்டின அதே நேபுசாரதான் சொல்லுகிறான். கர்த்தருக்கு சாட்சி சொல்லுகிறான். சிதேக்கியாவுக்கல்ல, எரேமியாவுக்கல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளை கூறி அறிவித்த இன்னபடி சம்பவிக்கும் என்று தீர்க்கதரிசனம் சொன்ன எரேமியாவுக்கல்ல, கர்த்தருக்கு சாட்சி சொல்லுகிறான். 3வது வசனத்தை படியுங்கள். தாம் சொன்னபடியே கர்த்தர் வரப்பண்ணியும் இருக்கிறார். எப்படி இருக்கிறது? நேபுசாரதான்
பாபிலோன் பேரரசின் படைத்தளபதியாகிய நேபுசாரதானின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தைகளை செயல்படுத்தி யூதேயாவை அழித்தவன் சொல்லுகிறான், சாட்சி சொல்லுகிறான், தாம் சொன்னபடியே கர்த்தர் வரப்பண்ணியும் இருக்கிறார். எரேமியா வரப்பண்ணினான் என்று சொல்லவில்லை, சிதேக்கியா வரப்பண்ணினான் என்று சொல்லவில்லை, நேபுகாத்நேச்சார் வரப்பண்ணினான் என்று சொல்லவில்லை, தான் வரப்பண்ணினான் என்று சொல்லவில்லை, நான் இதை அளித்தேன் என்று சொல்லவில்லை. கர்த்தர் வரப்பண்ணினார். தாம் சொன்னபடியே கர்த்தர் இந்த பேரழிவை, இந்த தீங்கை யூதேயாவின் மேல் வர பண்ணினார் என்று சொல்லுகிறார். நீ சொல்லுகிறாயா? இல்லையே. நீ கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன் என்று பக்தியிடம் தரித்திருக்கிறாய். கிறிஸ்துவின் பெயரை வார்த்தைக்கு வார்த்தை பயன்படுத்திக் கொள்ளுகிறாய். உன் இருதயத்தில் இருப்பதெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆவி, வலுசற்பத்தின் ஆவி, பொய்யின் ஆவி. நீ கர்த்தரை வம்புக்கு இழுக்கிறாய். உன்னை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று காட்டிக்கொள்வதற்காக கிறிஸ்துவின் பெயரை, பரிசுத்தாவியானவரின் பெயரை இழுக்கிறாய், சாட்சிக்கு இழுக்கிறாய். விளங்குதா எங்கே தவறு செய்கிறீர்கள் என்று? யாரை சாட்சிக்கு இழுக்கிறீர்கள் என்று தெரிகிறதா? அந்நியன் சொல்லுகிறான், அழித்தவன் சொல்லுகிறான், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே, அவருடைய வார்த்தையின்படியே தேவன் இந்த தீங்கை உங்களுக்கு வர பண்ணியிருக்கிறார், இந்த தேசத்திற்கு வர பண்ணியிருக்கிறார் என்று உன்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? யோசித்து பார். நீ கிறிஸ்தவன், அவன் அந்நியன், அவன் நேபுகாத்நேச்சாரை கடவுளாக வணங்குகிறவன். அதனால் தான் நேபுகாத்நேச்சாரின் சிலையை கடவுளாக வணங்குகிறவன் அவன் சொல்லுகிறான், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு சாட்சி சொல்லுகிறான். யோசித்து பார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போனீர்கள். உங்கள் குறை என்ன, குற்றம் என்ன என்பதையும் சுட்டி காட்டுகிறார். இதை கர்த்தர் தான் எரேமியாவினிடத்திலே பேசுகிறார். யார் பேசுவதாக பேசுகிறார்? நேபுசாரதான் சொல்லுவதாக அங்கே எரேமியாவுக்கு உணர்த்துகிறார். நீங்கள் அதையும் நான் மறைக்கக்கூடாது. ஏன்னா முதலாவது வசனம் கடைசி பகுதி எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வசனம். யார் சொல்லுவதாக சொல்லுகிறார்? பாபிலோன் ராஜாவின் படைத்தளபதியாகிய நேபுசாரதான் சொல்லுவதாக, சாட்சியாக சொல்லுவதாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறான் அவன்? நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போதீர்கள். என்ன பாவம் என்னங்கிறது புரியுதா? அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் போனீர்கள், கீழ்ப்படியாமல் போனீர்கள், கை கொள்ளாமல் போனீர்கள். அதனால் இந்த தீங்கெல்லாம் உங்கள் மேல் வர செய்யப்பட்டது, வந்தது. ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது. விளங்குதா? யோசியுங்கள். எல்லா அநியாயத்தையும் மனவிருப்பப்படி செய்துவிட்டு, மனவிருப்பம் போல வாழ்ந்து, மனவிருப்பம் போல தீர்மானம் எடுத்து, திட்டம் போட்டு செயல்படுத்திவிட்டு அழிவை சந்திக்கிற போது, ஐயோ கர்த்தாவே, நான் உமக்கு அதை செய்தேன், இதை செய்தேன், உடைய வார்த்தை நடத்தும் போது இது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கர்த்தர் தந்த கிருபை, கர்த்தருடைய ஈவு, இது தேவனுடைய ஈவு என்றெல்லாம் நான் எழுதி வைத்தேனே, இங்கே எல்லாம் நாசமாய் போனதே, அழிந்து போனதே என்று சொல்லி மார்பிலும் தலையிலும் அடித்து ஒப்பாரி வைத்து கர்த்தருக்கு சாபம் கொடுக்கிறாயே. நீ யோசித்து பார்த்தாயா? இது உனக்கு கர்த்தர் தந்ததா? இது உனக்கு கர்த்தரால் வந்ததா? நீ தானே தீர்மானம் எடுத்தாய், நீ தானே சுற்றி திரிந்து அலைந்து திரிந்து நீ கேட்டதை எல்லாம் பெற்றுக்கொள்ளும் மட்டும் நீ அதை சம்மதியாமல் அவர்களை நோண்டி பிராண்டி நீ கேட்டதை எல்லாம் அவர்களிடத்தில் வாங்கி பெற்றுக்கொண்டு தீர்மானம் பண்ணி நாள் குறித்து அந்த காரியத்தை செய்தாய். அதிலே கர்த்தரால் வந்தது என்று ஒரு வார்த்தையை மேலே எழுதி கொண்டாய். உனக்கு தெரியுமே, உன் மனசாட்சிக்கு தெரியுமே, இது கர்த்தரால் வந்ததல்ல, இது உன்னுடைய
முரட்டாட்டத்தினாலும் உன்னுடைய கீழ்ப்படியாமையினாலும் உன்னுடைய பேராசையினாலும் வந்தது என்று உனக்கு தெரியுமே. ஏன் அழிவு வந்தபோது கர்த்தரிடத்திலே சத்தமிடுகிறாய், கர்த்தரை சபிக்கிறாய்? எந்த காரியம் கர்த்தரால் வரவில்லை என்பதை புரிந்து கொள். இது உன்னுடைய பேராசையின் செயல் திட்டங்களால், சிந்தனைகளால், ஆலோசனைகளால் வந்தது. ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லையே. தவறு எங்கே நிகழ்ந்தது என்பதை யோசித்து பாருங்கள். என்னுடைய செய்தியை, பிரசங்கங்களை கேட்கிறவர்களே, உங்கள் இருதயத்தின் ஆழத்தின் எண்ணங்களை சீர்படுத்துவதற்காக எந்தெந்த பகுதிகளிலே, எந்தெந்த சிந்தனைகளிலே, எந்தெந்த வார்த்தைகளிலே, எந்தெந்த திட்டங்களிலே, செயல் திட்டங்களிலே, எந்தெந்த தீர்மானங்களிலே எப்படி எப்படியெல்லாம் தவறு செய்திருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். எதையும் மறைக்க வேண்டாம். வெளிப்படையாக அறிக்கை செய்ய பழகுங்கள். உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுவது தான் என்னுடைய செய்திகளின் நோக்கம், குற்றம் சுமத்துவது அல்ல. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக உன் சிந்தனையிலே, உன் வாயின் வார்த்தையிலே, உன் பார்வையிலே, உன் செவித்திறன் கேட்கிற வார்த்தைகளிலே, உன் ஆலோசனைகளிலே, உன் தீர்மானங்களிலே, உன் செயல் திட்டங்களிலே எல்லாம் உன்னுடைய சிந்தனையை, உன்னுடைய பேராசையை, உன்னுடைய மனவிருப்பத்தை வைத்துவிட்டு சாரியம் நீ நினைத்தது நடந்தேறுகின்ற போது கர்த்தரை வம்புக்கு இழுக்கிறாய். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, வரல. இது உன்னுடைய பேராசையினால், உன்னுடைய அத்தியாக்கிரகத்தினால், ஆணவத்தால், உன்னுடைய பெருமையால் வந்தது. அதற்குரிய அழிவையும் நீ சந்தித்தாக வேண்டும். அப்பொழுது கர்த்தரால் வந்த காரியம் அழிந்து போயிற்று என்று சொல்லுவாயா? யோசித்துப்பா. இப்படி அவனும் பிரசங்க மாட்டான், அப்படித்தானே? எனக்கு அது மாதிரி பிரசங்கிக்க தெரியாதுங்க. நான் அப்படி கற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி கர்த்தரை அறிந்து கொள்ளவில்லை. அப்படி நான் கர்த்தருடைய வார்த்தைகளை படிக்கவில்லை. அதனாலே இப்படி பிரசங்கிக்கிறேன். விருப்பம் இருந்தா கேளுங்க. அங்கே சொல்லுகிறார், அவருடைய சத்தத்துக்கு, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனீர்கள், ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது, வந்து சம்பவித்தது. இப்போதும் 4வது வசனம், இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். இப்போதும் எரேமியாவினிடத்திலே நேபுசாரதான் சொல்லுகிறான், இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வா, உனக்கு நன்மையாக தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறான். அவன் ஆலோசனையாகத்தான் சொல்லுகிறான். 2 காரியங்களை முன்வைக்கிறான். என்ன? இப்போது உன் கைகளில் இடப்பட்ட, உன்னை சிறை கைதியாக பாபிலோனுக்கு கொண்டு செல்வதற்காக போடப்பட்ட விலங்குகளை, உன் கையிலிருந்து, சங்கிலிகளை உன் கைகளிலிருந்து விலக்கி விட்டேன். உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை, சங்கிலிகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாக தோன்றினால் வா. எப்படி? நான் கட்டளை இட்டதற்காக இதை கட்டளையாக ஏற்றுக்கொண்டு நீ கட்டளைக்கு அடிபணிந்து நீ என்னோடு பாபிலோனுக்கு வர வேண்டாம். உனக்கு விருப்பம் இருந்தால் என்னோடு கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாக தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். அது அவனுக்கு ராஜா இட்ட கட்டளை. நேபுகாத்நேச்சார் நேபுசாரதானுக்கு கொடுத்த கட்டளை. அந்த கட்டளைக்கு அவன் அடிபணிந்து எரேமியாவினிடத்திலே கேட்கிறான், உனக்கு நன்மையாக தோன்றினால், உனக்கு நலமாக தோன்றினால் நீ என்னோடு கூட பாபிலோனுக்கு வா, நான் உன்னை சிறை கைதியாய் அல்ல, உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறான். அங்கே அவனுக்கு அதற்கு தீர்மானம் எடுப்பதற்கு, முடிவெடுப்பதற்குரிய கால அவகாசத்தையும்
அனுமதியையும் அவனுக்கு கொடுக்கிறான். உனக்கு நன்மையாக தோன்றினால் வா என்று சொல்லுகிறான். அருமையானவர்களே, இன்று நம்முடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கிறதா? யார் கொண்டு காணிக்கையை கொட்டினாலும் வாங்கிக் கொள்கிறாயே, யார் வந்து பொய் சாட்சி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுகிறாயே, யார் வந்து உனக்கு ஒரு செயல் திட்டத்தை, ஒரு பிளான், இளம்பங்காளர் திட்டம், வியாபாரிகள் செழிப்படைய ஒரு ஜப திட்டம், எல்லாத்திலும் காணிக்கத்தானே வாங்குகிறாய். திருமணமாகி கர்ப்பிணியாய் இருக்கிற பெண்களுடைய பிள்ளைகள், வயிற்றில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு செயல் திட்டம். ஏது? தீர்க்கதரிசிகளாய் பிறக்கும் போதே பிள்ளை தீர்க்கதரிசியாய் பிறக்கிறதற்கு ஒரு செயல் திட்டம் வகுத்திருக்கிறீர்கள். இது வேதம் சொல்லுகிறதா? ஒரு பட்டணம் முழுவதையும் சுற்றி நடந்து பிசாசின் சேனைகளை கட்டுகிறதாக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறதா? கர்த்தர் சொன்னார், ஒரு விக்கிரக கோவிலிலே போய் நின்று அந்த விக்கிரக தோப்பிலே இருக்கிற பிசாசை, விக்கிரக தெய்வத்தை நீ என்னுடைய நாமத்தினாலே கட்டி போடு என்று உன்னிட்ட சொன்னாரா? சொல்லியிருக்காரா? இல்லையே. இது நீங்களாக வகுத்துக் கொண்ட திட்டம் தானே. இளம்பங்காளர் திட்டம் கர்த்தர் சொன்னாரா உங்களிடத்துல? பைபிள்ல இருக்கா? இல்லையே. திறப்பின் வாசல் ஜெபம் கர்த்தர் சொன்னாரா உங்ககிட்ட? இல்லையே. அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? திறப்பிலே நிற்க சுவரை அடைக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்றல்லவா சொல்லுகிறார். நீ ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாயே. கர்த்தர் சொன்னாரா? நான் இருக்கிறேன், எனக்கு பின்னால வாருங்கன்னு ஜனங்களை கூட்ட சொன்னாரா? வேதாகமம் சொல்லாததை, கர்த்தர் சொல்லாததை எல்லாம் நீங்களாக திட்டமிட்டு செயல்படுத்திவிட்டு கர்த்தரை சாட்சிக்கு இழுக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தரிசனம் காண்பித்தாரா? நீ பேய் விரட்டுகிறாய், பிசாசு துரத்துகிறாய், வியாதி குணப்படுத்துகிறாய், தீர்க்கத்தை ஐஸ்வர்யங்களை வாரி இறைக்கிறாய், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கொடுக்கிறாய். ஆனா உனக்கு ஒரு பிள்ளை பெற்றுக் கொள்வதற்கு வாக்கில்லை. இப்ப என்ன செய்யற? உனக்கிட்ட என்ன இருக்கு? வியாதிகளை குணப்படுத்துகிற வரம் இருக்கு. நீ அபிஷேகம் பெற்றவன் என்று சொல்லுகிறாய். அபிஷேகம் பெற்றவன்கிட்ட வரம் இருக்காது, ஆவியானவர் செயல்படுவார். இதை மறந்து விட்டாய். அபிஷேகத்தின் நிறைவு பரிசுத்த ஆவியானவரை உனக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் வரங்களை கொண்டு வந்திருக்கிறது. நீ அபிஷேகமே பெறவில்லை. அபிஷேகங்களை பரிசுத்த ஆவி நிறைவு என்று எண்ணிக்கொண்டாய் மக்களை வஞ்சித்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். குணமாக்கும் வரம். நீ எதுக்கு மருத்துவமனை கட்டுகிறாய்? இந்த கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா? உனக்கு பிசாசு துரத்து மரம் இருக்கிறது, வியாதி குணமாக்கும் மரம் இருக்கிறது. எதுக்கையா மருத்துவமனை கட்டுகிறாய்? அதுவும் மக்களின் பணத்தில், ஏழை விசுவாசிகளின் பணத்தில். உன் பணத்தில் அல்ல, உன் சம்பாத்தியத்தில் அல்ல, உன் உழைப்பில் அல்ல. ஏழை விசுவாசிகள், உன்னை பின்பற்றுகிற விசுவாசிகளின் பணத்திலே பிரம்மாண்டமாய் மருத்துவமனையும் மருத்துவமனை கட்டிடமும் அதற்குரிய உபகரணங்கள் அனைத்தையும் மக்களின் காணிக்கை பணத்தில் கட்டுகிறாயே, கேட்டு வாங்குகிறாயே. உன்னிடத்தில் இருந்த குணமாக்கும் வரம் எங்கே போயிற்று? உன்னிடத்தில் இருந்த பிசாசு துரத்துகிற வரம் எங்கே போயிற்று? சொல்வாயா பதில்? உன்னுடைய கூட்டத்திலேயே மேடையிலேயே இதற்கு நீ பதில் சொல்ல வேண்டும். சொல்லுவாயா? ஏன்னா உன்னிட்ட குணமாக்கும் வரமும் இல்லை, பிசாசு துரத்துகிற வரமும் இல்லை, தீர்க்க தரிசன வரமும் இல்லை, பிரசங்க வரமும் இல்லை, ஞானத்தை போதிக்கிற வரமும் இல்லை, ஒரு வரமும் இல்லை. உன்னிடத்தில் இருந்த தாளந்துகளை பயன்படுத்த தொடங்கினாய். பரிசுத்த ஆவியை சாட்சிக்கு வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றி பிழைத்தாய். ஏனெனில் நீ மண்ணை நக்குகிற வலு சர்ப்பத்தின் ஆவியை வழிபட்டுக் கொண்டிருந்தவன். அந்த ஆவியே உன்னிடத்தில் இருக்கிறது, வலு சர்ப்பத்தின் ஆவி. புரியுது அவனுக்கு? நீ யார்? உன்னுடைய பூர்வீகம் என்ன?
நீ வலு சர்ப்பத்தின் மண்ணை தின்ன கொடுக்கிற, களிமண்ணை தின்ன கொடுக்கிற வலு சர்ப்பத்தின் வாயினி. உன்னிடத்தில் இருப்பது அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி. நீ கர்த்தருடைய ஆவியானவரை சாட்சிக்கு வைத்துக் கொண்டிருக்கிறாய். அவர் சாட்சியாளராக இருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாளிலே உன் உச்சந்தலையை நொறுக்குவார். உன்னை பின்பற்றினவர்களின் கூட்டம் நாசமாகும் என்பதை புரிந்து கொள். வலு சர்ப்பத்தை கர்த்தர் துரத்துவதற்கு முன்பு, அதை பிடிப்பதற்கு முன்பு உன்னை அழித்து போடுவார். நீ உன்னிடத்தில் தீர்க்க தரிசன வரம், குணமாக்கும் வரம், பேய் துரத்தும் வரம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி இன்று 10,000 படுக்கை கொண்ட மருத்துவமனை கட்டி மக்களை ஏமாற்றுகிறாய். மக்கள் பணத்தில், காணிக்கை பணத்தில். இதை இந்த புறம்போக்கு கிறிஸ்தவம் நம்புகிறது. வேதவசன ஆதாரம் இருக்கிறதா? தேவன் சொன்னார், கர்த்தர் சொன்னார், பிணியாளிக்கு, வியாதியஸ்தனுக்கு வைத்தியம் தேவை. நீ சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா? வியாதிக்காரர்களுக்கு, வியாதியஸ்தர்களுக்கு வைத்தியர் தேவை, மருத்துவம் தேவை. நீ என்ன சொல்லுகிறாய்? வியாதி எல்லாம் பிசாசினால் வந்தது, அதனால உனக்கிட்ட நான் ஜெபிக்கிறேன், பிசாசை துரத்துகிறேன், வியாதியை குணப்படுத்துகிறேன். இந்த பொல்லாத ஆவியை துரத்தி உன்னுடைய வியாதியை குணப்படுத்துகிறேன். அப்படித்தானே எய்ட்ஸ் குணப்படுத்துற? அப்படித்தானே கேன்சரை குணப்படுத்துற? அப்படித்தானே அங்க இருக்கிற வயிற்று வலி, இந்த வலி, அந்த வலி எல்லாம் குணப்படுத்துற? எதுக்கு மருத்துவமனை? உனக்கு பணம் சம்பாதிக்க தானே கட்டுகிறாய். கோமாளியே, கள்ள கிறிஸ்தவனே, கள்ள தீர்க்கதரிசியே, கள்ள அப்போஸ்தலனே, கள்ள போதகனே, கள்ள ஊழியக்காரனே, எல்லாம் சம்பாத்திய பொருளாக நீ போட்ட அருவருப்பான செயல் திட்டங்கள் அல்லவா? கர்த்தர் இந்த திட்டங்களை உனக்கு தந்தாரா? யோசித்து பார். அருமையான கிறிஸ்தவர்களே, மனம் திரும்புங்கள். இந்த உபதேச போலிகளை விட்டு விலகுங்கள். பாபிலோனின் சேனைகள் இவர்கள். இவர்கள் எல்லாம் யார்? மகாபாபிலோன். அந்த சிவப்பான மிருகமாகிய கர்ச்சிக்கிற சிங்கத்தின் மேல் இருந்து இருக்கிற அருவருப்பினாவி, அந்த அசுத்தாவியை பின்பற்றுகிற சேனைகள், அவருடைய பிள்ளைகள் இவர்கள். பாபிலோனை விட்டு விலகுங்கள், திரும்புங்கள், புறப்படுங்கள். உங்களுக்கு ஆத்தும நித்திய ஜீவன் வேண்டுமென்றால், நித்திய வாழ்வு, ஆத்தும ரட்சிப்பு வேண்டுமென்றால், தேவ ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தேவை என்றால், இந்த புறம்போக்கு கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள அப்போஸ்தலர்களை, கள்ள போதகர்களை, கள்ள ஊழியர்களை விட்டு திரும்புங்கள். ஏனெனில் இவர்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவரும் இல்லை, சத்திய ஆவியானவரும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தைகளும் இல்லை. சில வேளைகளிலே கர்த்தர் இவர்களை தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக இவர்கள் வாயிலே தம்முடைய வார்த்தைகளை போட்டிருக்கிறார். இவர்கள் விரும்பாமலே கர்த்தர் அவர்கள் வாயிலிருந்து பேசியிருக்கிறார். அந்த வார்த்தைகள் உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை அந்த உண்மையை அறியாமல், ரட்சிப்பு கர்த்தருடையது, அவருடைய வார்த்தைகளால், அவருடைய சத்தியங்களால் அவர் உங்களை இந்த ஓநாயின் வாயின் மூலமாய் பேசி, வாயிலிருந்து பேசி உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை அறியவில்லை. இந்த ஓநாய்களுக்கு, இந்த பன்றிகளுக்கு, இந்த வலு சர்ப்பங்களுக்கு சாட்சி சொல்லுகிறீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்த தவறிவிட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுவேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இருக்கட்டும், நீ வர வேண்டாம். ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எங்களிடத்தில் கிறிஸ்து இருக்கிறார், எங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நாங்கள் விரும்புகிறவர்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியை அபிஷேக மழையாய் இறக்கி கொடுப்போம், நீங்கள் எங்களை பின்பற்றுங்கள், எங்களிடத்திலே வாருங்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எல்லோரும் நம்ம தீர்க்கதரிசி கிட்ட வாங்க, நம்ம அப்போஸ்தலர்கிட்ட வாங்க என்று எல்லோரையும் கூவி அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கு, அவனுக்கு ஏஜென்ட்டுகளாய், இந்த கள்ள தீர்க்கதரிசிகளின் கும்பலுக்கு ஏஜென்ட்டுகளாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். வியாபார ஏஜென்ட்டுகளாய் அறிந்தோ அறியாமலோ செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அறிகின்றீர்கள், விலகுங்கள் இவைகளை விட்டு. அவனுடைய பாவ குற்றங்களுக்கும் அவனுடைய அழிவுகளுக்கும் நீங்கள் பங்காளிகளாகாதிருங்கள்.
கிறிஸ்துவின் சிலுவைக்கு பங்காளிகளாய் மாறுவதற்கு மனம் திரும்பி கிறிஸ்துவண்டையிலே வாருங்கள் என்று உங்களுக்கு அழைக்கிறேன். இங்கே நேபுசாரதான் அழைக்கிறான் எரேமியா தீர்க்கதரிசியிடத்திலே, உனக்கு நன்மையாக தோன்றினால் நீ என்னுடன் வா, இல்லாவிட்டால் இருக்கட்டும், எனக்கொன்றும் இல்லை. உன்னை கட்டாயப்படுத்துவதற்கோ நிர்பந்தப்படுத்துவதற்கோ எனக்கு அதிகாரம் இல்லை. ஏனெனில் நீ கர்த்தருடைய தீர்க்கதரிசி, நீ கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவர் சொல்லுகிறபடி நீ செய்யலாம், உன்னுக்கு நலமாய் தோன்றுகிறபடி நீ தீர்மானம் எடுத்துக் கொள்ளலாம் என்று அவனுடைய கருத்திலேயே விட்டுவிடுகிறான். இதை இன்றைய ஊழியக்காரர்கள் உங்களுக்கு சொல்லுகிறார்களா? எங்களிடத்திலே வாருங்கள், எங்களிடத்திலே வாருங்கள், எங்களிடத்திலே நாங்கள் பிரசங்கிக்கிற கிறிஸ்துவை அறியுங்கள். நீ கிறிஸ்துவையா பிரசங்கிக்கிறாய்? அந்தி கிறிஸ்துவை அல்லவா? சிலுவை இல்லாத, பாடுகள் இல்லாத, உபத்திரவங்கள் இல்லாத கிறிஸ்துவை அல்லவா? அந்தி கிறிஸ்துவை அல்லவா பிரசங்கிக்கிறாய்? நீ ஆசீர்வாதங்களை மட்டுமே, செல்வ ஐஸ்வர்ய பெருக்கங்களை சம்பாதிப்பதற்கு ஏதுவான ஆசீர்வாதங்களை மட்டுமே பிரசங்கிக்கிறாய். தேவனுடைய கட்டளைகளையோ பிரமாணங்களையோ நிபந்தனைகளையோ சத்திய வேத வசனங்களையோ நீ போதிக்கவில்லையே. உன் புரட்டு உபதேசங்களை பின்பற்றத்தானே அழைக்கிறாய். யோசித்துப்பா. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை, நீங்கள் அந்த புரட்டு உபதேசங்களைத்தானே பின்பற்றுகிறீர்கள், அவர்களைத்தானே பின்பற்றி ஓடுகிறீர்கள். சத்திய வசனங்களை வசனத்தின்படி வியாக்கியானம் செய்தால் உங்களுக்கு பிடிக்கவில்லையே. அருமையானவர்களை, அங்கே சொல்லுகிறார், எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாக காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்றான். அவனை அவன் பாட்டிலேயே, அவன் போக்கிலேயே விட்டு விடுகிறான். எவ்விடத்துக்கு போவதற்கு உனக்கு நன்மையும் செவ்வையுமாக தோன்றுகிறதோ அவ்விடத்திற்கு போ என்று சுயாதீனமாக விட்டு விடுகிறான். எந்த நிர்பந்தத்தையும் கொடுக்கவில்லை, எந்த கட்டளையையும் பிறப்பிக்கவில்லை. நீ என்னை பின்பற்றினால் தான் உனக்கு ரட்சிப்பு, என்னை பின்பற்றினால் தான் உனக்கு விடுதலை என்று சொல்லவில்லை. நான் பிரசங்கிக்கிற இயேசுவை பின்பற்றினால்தான், நான் பிரசங்கிக்கிற கிறிஸ்துவை பின்பற்றினால்தான், நான் சொல்லுகிற தருகிற ஆவியை பின்பற்றி அபிஷேகமாய் பெற்றுக்கொண்டால்தான் உனக்கு ரட்சிப்பு என்று சொல்லவில்லை. நீ கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அவர் உனக்கு சொல்லுகிறபடி அல்லது உனக்கு நலமாய் தோன்றுகிறபடி எப்படி செய்ய வேண்டும் என்று உனக்கு தோன்றுகிறதோ அப்படியே நீ செய்யலாம். கர்த்தருடைய தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலோசனையின்படியே தான் நடப்பான். அவன், ஏனெனில் அவன் பிறந்த பொழுதே, தாயின் வயிற்றில் கருவாக உருவாகும் முன்பே, அவன் தகப்பனுடைய வித்திலே இருக்கின்ற பொழுதே கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார், முன்குறித்தார், தம்முடைய வாயாக, தம்முடைய தீர்க்கதரிசியாக. கர்த்தர் அவனோடு இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருக்கிறார். அவன் தவறான முடிவை எடுக்க மாட்டான். காலதாமதமானாலும் காத்திருப்பான் கர்த்தருடைய செயலுக்காக. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதை அறிந்திருந்தபடியால் நெபுசாரதான் சொன்னான், உன் விருப்பம் போல் நீ உன் பார்வைக்கு நலமாகவும் நன்மையாகவும் செம்மையாகவும் தோன்றுகிறபடி செய், ஏனெனில் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். 5ஆம் வசனம், அவன் இன்னும் போகாமல் இருக்கும் போது, இந்த வார்த்தைகளை எல்லாம் நேபுசாரதான் சொல்லியும் எரேமியா தீர்க்கதரிசி அவ இருந்தா அமர்ந்திருந்த இடத்தில் எழும்பவும் இல்லை, புறப்பட்டு போகவும் இல்லை, நேபுசாரதானுக்கு பதில் உரை கொடுக்கவும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளும். அவன் இன்னும் போகாமல் இருக்கும்போது அவன் இவனை நோக்கி, எவன் இவனை நோக்கி? நேபுசாரதான், பாபிலோன் ராஜாவின் பிரதான படைத்தளபதியாகிய நேபுசாரதான் எரேமியா தீர்க்கதரிசியை நோக்கி, இதோ தேசமெல்லாம் இல்ல, அவன் இவனை நோக்கி, நீ பாபிலோன் ராஜா யூதா பட்டணங்களின் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானுடைய குமாரனாகிய அயீக்காமின் மகனான கெதலியாவினிடத்திற்கு திரும்பி போய் அவனோட ஜனங்களுக்குள்ளே தங்கியிரு. இல்லாவிட்டால் எவ்விடத்துக்கு போக உனக்கு செவையாய் தோன்றுகிறதோ அவ்விடத்திற்கு போ என்று சொல்லி காவல் சேனாதிபதி அவனுக்கு வழி செலவையும் வெகுமதியையும் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது அவன் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறான். என்ன?
மீதமாய் யூதேயா தேசத்திலே விட்டுவிடப்பட்ட ஏழைகளான, ஒன்றுமில்லாத ஏழைகளான யூதரை, நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் எடுத்துக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு கட்டளையிட்டான். அந்த விட்டுவிடப்பட்ட ஜனங்களை பாபிலோன் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு, அதை கண்காணிப்பதற்காக யூதேயா தேசத்திலே ஒருவனை அதிகாரியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். யார்? பாபிலோனிய பேரரசன் நேபுகாத்நேச்சாரின் படைத்தளபதியாகிய நேபுசாரதான். அவன் எரேமியாவினிடத்திலே சொல்லுகிறான். யாரை? முதலாவது முந்தின வசனத்திலே ஒரு காரியத்தை நீங்கள் கற்றிருப்பீர்கள். அவன் என்ன செய்தான்? கெதலியாவினிடத்திலே கொண்டு போனான், கெதலியாவின் வீட்டிற்கு என்று ஒரு காரியத்தை அங்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கும். ஏதோ ஒரு இடத்திலே, அல்லது இந்த நான் இனி பிரசங்கிக்க போற வார்த்தை தான் என்று சொல்லுகிறேன் நினைக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? அவன் இவனை நோக்கி, நீ பாபிலோன் ராஜா யூதா பட்டணங்களின் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானுடைய குமாரனாகிய அகிக்காமின் மகனான கெதலியாவினிடத்திற்கு திரும்பி போ. ஏன்னா முதலாவது அவன் கெதலியாவினிடத்திலே தான் எரேமியா தீர்க்கதரிசியை ஒப்படைத்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த கெதலியாவை யூதேயா தேசத்திலே அதிகாரியாக நேபுகாத்நேச்சார் நியமித்திருக்கிறார். அந்த நேபுகாத்நேச்சாரால் யூதேயா தேசத்திலே மீதமாய் விட்டுவிடப்பட்ட ஜனங்களை கண்காணிப்பதற்காகவும் அவர்களை பாதுகாப்பதற்காகவும் அவர்களின் மேல் ஒரு அதிகாரியை நியமித்திருக்கிறான். அதுதான் யார்? கெதலியா. சாப்பானுடைய குமாரனாகிய அகிக்காமின் மகனாகிய கெதலியாவின் இடத்திற்கு திரும்பி போய் அவனோட ஜனங்களுக்குள்ளே தங்கியிரு. இல்லாவிட்டால் எவ்விடத்துக்கு போக உனக்கு செவையாய் தோன்றுகிறதோ, நலமாய் தோன்றுகிறதோ, செம்மையாய் இருக்கும் என்று நினைக்கிறாயோ அவ்விடத்திற்கு போ என்று சொல்லி காவல் சேனாதிபதி அவனுக்கு வழி செலவையும் பிரயாண செலவையும், அவனுக்கு உணவுக்கான காரியங்கள், வழிச்செலவு அனைத்தையும் கொடுத்து, இன்னும் வெகுமதியையும் கொடுத்து அவனை அனுப்பினான். வெகுமதி என்றால் என்ன? நன்கொடை. அவனுக்கு சில வெகுமதிகளை, நன்கொடைகளை கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். யார் கொடுப்பது? கர்த்தரா? இல்லை. யார் யூதேயா தேசத்தை, தேவனுடைய ஜனங்களை அழித்தொழித்தானோ, யார் சிறைப்படுத்தினானோ, யார் பரிசுத்த பட்டணத்தை அழித்தானோ, அவன் எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்பதனால் அவனுக்கு எந்த உபத்திரவத்தையும் கொடாமல் அவனுக்கு தேவையானவற்றை அவனுக்கு கொடுத்து, நீ எவ்விடத்துக்கு உனக்கு விருப்பமாயிருக்கிற இடத்திற்கு போ என்று சொல்லி அவனை அனுப்பிவிடுகிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 6வது வசனம். அப்படியே எரேமியா மிஸ்பாவுக்கு அகிக்காமின் குமாரனாகிய இடத்தில் போய் தேசத்தில் மீதியான ஜனங்களுக்குள் அவனோட தங்கியிருந்தான். எப்பொழுது? நேபுசாரதான் அவனை கெதலியாவினிடத்திற்கு போ, ஜனங்களுக்குள்ளே தங்கியிரு, அல்லது உனக்கு விருப்பமான இடத்திற்கு போ என்று சொல்லி அவனுக்கு வழிச்செலவுக்கு தேவையான பணத்தையும், அவனுக்கு வெகுமதி நன்கொடையாக சில கொஞ்சம் பொன்னையும் கொடுத்து, அவன் தேவைகளுக்காக சிலவற்றை கொடுத்து, நன்கொடையாக வெகுமதியாக கொடுத்து அவனை போ என்று அனுப்பிவிட்ட போது அவன் வேறெங்கும் போல் செலவில்லை. கெதலியாவினிடத்துக்கு, சாப்பானின் மகன் அகிக்காமின் குமாரனாகிய கெதலியா விட்டுவிடப்பட்ட யூதர்களை விசாரிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிற கெதலியா என்கிற அதிகாரியினிடத்திற்கு செல்கிறான். சென்று ஜனங்களுக்குள்ளே தங்கியிருந்தான். அதுதான் அவனுக்கு செவையாகப்பட்டிருக்கிறது, அவனுக்கு நன்மையாகப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆலோசனையாக இருந்திருக்கிறது. காரணம், எரேமியா 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வசனம். அது எங்கே செல்வதற்கு?
அஹீக்காமின் சாப்பானுடைய குமாரன் அஹீக்காமின் மகன் கெதலியாவினிடத்திற்கு செல்லுவதற்கு ஆலோசனை கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அதுவே எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படியே சாப்பானின் குமாரனாகிய அஹீக்காமின் மகன் கெதலியா மீதியாய் விட்டுவிடப்பட்ட யூதேயா தேசத்தில் இருந்த ஏழைகளான ஒன்றுமில்லாத யூதர்களுக்கு விசாரணை கர்த்தனாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறான். அது கர்த்தருடைய ஆலோசனை. அங்கே அவனிடத்திலே அவன் போய் ஜனங்களின் மத்தியிலே தங்கியிருந்தான். அருமையானவர்களே, எந்த காரியமானாலும் எந்த ஒரு நிகழ்வானாலும் எந்த காரியமானாலும் எந்த ஒரு வாழ்க்கையிலே நடக்க போகிற நடைபெற போகிற நடப்பிக்க போகிற ஒரு நிகழ்வாக இருந்தாலும் வீணான மனிதர்களிடத்திலே ஆலோசனை கேளாதிருங்கள். உங்களுக்கு தோன்றுகிற ஆலோசனைகளின்படி நடவாதிருங்கள். உங்கள் மன விருப்பங்களின்படி நடக்காதிருங்கள். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்கள், கள்ள ஊழியர்கள் சொல்லுகிறபடி வீடு தேடி வந்து கர்த்தர் உங்களுக்காக ஜெபிக்க சொன்னார் என்று சொல்லுகிற புறம்போக்கு ஜெப வீரர்களிடத்திலே நீங்கள் ஜெபிக்க கேளாதிருங்கள். அவர்கள் சொல்லுகிறபடி நடவாதிருங்கள். அது கர்த்தருடைய வார்த்தை என்று நம்பாதிருங்கள். கர்த்தர் ஒருவரை உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லவோ, உனக்கு ஆலோசனை சொல்லவோ, உன்னிடத்திற்கு உனக்கு ஜெபிக்கவோ, உன் காரியங்களை நடத்தவோ ஒருவனை அனுப்புகிறார் என்றால் கர்த்தர் உனக்கு சொல்லுவார், இன்னாரை, இன்ன தேசத்தானை, இந்த ஊரானை, இன்னாருடைய மகனை, இன்னாருக்கு பிறந்த இன்னாருடைய மகனை உனக்காக நான் அனுப்பியிருக்கிறேன். அவன் உன் காரியங்களை நடத்துவான். அவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படி என்று சொல்லுவார். இல்லை என்றால் எவன் வந்து கர்த்தர் என்னை அனுப்பினார் இந்த வீட்டிற்காக ஜெபிக்க, உங்களுக்காக ஜெபிக்க என்று சொன்னால் உள்ளே உன் வீட்டிற்குள்ளே அனுமதிக்காதே. அது பிசாசு என்பதை புரிந்து கொள். அவன் பிசாசின் ஆவியினால் வந்திருக்கிறான். தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு அதை உனக்கு சொல்லாமல், உனக்கு காண்பிக்காமல், உனக்கு அறிவிக்காமல் இன்னொருவனை உன்னிடத்தில் அனுப்ப மாட்டார். கர்த்தர் எங்கிருந்தாகிலும் உதவிக்கு ஆள் அனுப்புவார். நீ இக்கட்டில் இருக்கும்போது உன்னை அந்த இக்கட்டில் இருந்து தூக்கி விடுவதற்கு கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்புவார். ஆனால் உன் இக்கட்டின் வேளையிலே உன்னோடு பேசியிருப்பார். உனக்கு அந்த அதை காண்பித்திருப்பார். அதை புரிந்து கொள். காண்பிக்கப்படவோ, உன்னோடு பேசப்படவோ, சொல்லப்படவோ இல்லை என்றால் ஒருவனையும் உன் வீட்டிற்குள்ளே அனுமதிக்காதே. அவன் மூலமாய் வருகிற உதவியை அங்கீகரிக்காதே. அவனை ஏற்றுக்கொள்ளாதே. அப்படி ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக நீ ஒரு நாளிலே அவனுடைய வஞ்சகத்திற்கு அடிமைப்பட்டிருப்பாய். அவனிடமிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கு கர்த்தர் வர வேண்டும். அவன் உன்னை மோசம் போக்குவான். உனக்கு தோன்றுகிற நன்மையாய் தோன்றுகிறபடியும் நடவாதே. பிறர் உனக்கு சொல்லுகிற, பிறர் என்று நான் இங்கே சொல்லுகிறது உடனிருப்பவர்கள் வரையிலும் துரோகிகளாயிருப்பார்கள். உனக்கு மனதுக்கு தோன்றுகிறபடி செய்யாதே. உடனிருப்பவர்களின் ஆலோசனைப்படி நடக்காதே. கர்த்தருடைய நாமத்தாலே சொல்லுகிறோம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், ஊழியக்காரர்களின் பெயராலே, விசுவாசிகளின் பெயராலே சொல்லாதே, நடவாதே. கர்த்தர் உனக்கு சொல்லுகிறபடி செய். அல்லது கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து, வேத வசனங்களை எடுத்து படி. அதிலே ஏதாகிலும் ஒரு வசனம் உன்னோடு பேசும். அந்த வார்த்தை சொல்லுகிற ஆலோசனையின்படி நட. அல்லது கர்த்தருடைய சமூகத்திலே காத்திரு. அவர் உன்னோடு பேசுவார், உன்னை நடத்துவார். அதற்குரிய விசுவாசம் உனக்கு தேவை. முதலிலே கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாயிரு. கர்த்தருடைய வார்த்தைகளின் பேரிலே விசுவாசமாயிரு. நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் உறுதியாயிரு. ஏனெனில் அவர் உன் தேவன் என்று நம்பு. அப்பொழுது அவர் உன்னோடு செயல்படுவார். உன் சிறையிருப்பை மாற்றுவார். உனக்கு விடுதலையை கட்டளையிடுவார். உன் ஆபத்தை உன்னை விட்டு விலக்குவார். உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்குவார். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் உனக்கு முன்பாக 7 வழியாய் முறிந்தோடி போவதை காண்பாய். இல்லை என்றால் 7 வழியாய் வந்து உன்னை சிறைப்படுத்தி கொண்டு போவார்கள் சத்துருக்கள் என்பதையும் மனதிலே வைத்துக்கொள்.
அருமையான கிறிஸ்தவனே, கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த வார்த்தைகள் தானே என்று புறக்கணியாதே. முதலாவது அதற்கு செவி கொடு, அதற்கு கீழ்ப்படி, அந்த வார்த்தைகள் சொல்லுகிற சத்தியங்களுக்கு அடங்கியிரு, அவைகளை கை கொண்டு நடக்க பழகு. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நடத்துவார் செவ்வையான பழியிலே. நீ 7 தரம் விழுந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு உன்னை தூக்கி நிறுத்துவார். அது உன்னை திடப்படுத்தும், அது உன்னை பலப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் ஊன்ற உன்னுடைய விசுவாசத்தின் நம்பிக்கையை நிலைநிறுத்தும். எப்பெரிய இடர்கள் சோதனைகள் வந்தாலும், பெரிய ஆபத்துக்கள் வந்தாலும் உன்னை மேற்கொள்ளாது. ஏனெனில் கர்த்தரும் கர்த்தருடைய வார்த்தைகளும் கர்த்தருடைய ஆவியானவரும் உன் மேல் இருக்கிறார்கள். அவர் உன்னை நடத்துவார் என்கிற விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படியே உங்களை நடத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.